தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்வது என்ற இந்த தொடர் போதனை நாம் இப்போ பல வாரமாய் பார்த்து வருகிறோம். பல காரியங்கள் இதில் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கர்த்தர் உண்மை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர், தேவனுடைய உண்மைத்தன்மையை பார்க்க போகிறோம். த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். அப்படின்னா என்னது? தேவன் உண்மை உள்ளவர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ப்ராக்டிக்கலாக என்ன அர்த்தம்னா, நம்புகிற மாதிரி இருக்கிறாரு, அவரை நம்ப முடியும், நம்பகத்தன்மை உடையவர், இஸ் டிபெண்டபிள், ட்ரஸ்ட்வர்தி, ரிலையபிள். ப்ராக்டிக்கலாக அதுதான் அர்த்தம். ஏன் அவர் நம்ப முடியும்னா, அவர் அப்படிப்பட்டவர், நம்பக்கூடிய ஒரு நபர். அவர் நம்பகத்தன்மை உடைய சில குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. சும்மா இஷ்டத்துக்கு மனசை மாற்றுறது, பேச்சை மாற்றுறது, இன்னைக்கு இப்படி இருப்பது நாளைக்கு வேறு விதமாக இருப்பது, அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் வேறு விதமானவர், மனிதர்கள் போல கிடையாது. அவர் உண்மை உள்ளவர். இதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்க போகிறோம்னா, இந்த போதனையோட இன்றைக்கு இந்த சீரீஸை இப்போதைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த சீரீஸில் 18 செய்திகளை ஏற்கனவே கொடுத்தாச்சு. இது 19வது செய்தி. இதோட இந்த சீரீஸை ஒட்டுமொத்தமாக முடிக்கிறான்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு இதை பாஸ் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம். ஒரு வேளை பிறகு இதனுடைய ஒரு 2வது பகுதியை பேசலாம். ஆனால் இப்போதைக்கு இதை நிறுத்துறதுனால நான் இந்த ஒரு சத்தியத்தை பேசி நிறுத்த விரும்புகிறேன். இதை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி பிறகு இந்த சீரீஸை முடிவு கொண்டு வர விரும்புகிறேன். ஏன்னா இது இல்லாமல் போன 3 வாரமாக நம்ம என்ன பேசி கொண்டிருந்தோம்? நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்கு என்ன, நாம் வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி எப்படி சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும், செயல்பட வேண்டும், இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது வெறும் அதோடு நிறுத்திட்டா நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? அப்போது எல்லாமே நாம் தான் செய்யணும், நமக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்க கூடாது என்பதற்காகவே இன்னொரு இந்த செய்தியும் கொடுத்துட்டு நான் நிறுத்த விரும்புகிறேன். ஏன்னா நமக்கு மட்டும் பங்கு இல்லை, அவருக்கும் பங்கு இருக்குது. 2 பங்கும் முக்கியம். ஆனால் அவர்கிட்ட தான் ஆரம்பித்தது, அவர்கிட்ட தான் முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவரிடத்துல தான் தொடங்குது, எல்லாமே அவரிடத்துல தான் முடிகிறது. ஆகவே அவர் உண்மை உள்ளவர்ன்றதை பற்றி பேச விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தில் வாழணும்னா வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ வேண்டும் என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம். வாழ்கிறது எப்படின்னா, சிந்திக்கணும், பேசணும், செயல்படணும்லாம் பேசி கொண்டிருக்கோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் சிந்திக்கணும், பேசணும், செயல்படணும்னா அது ரொம்ப ஈஸி கிடையாது. அது கஷ்டம். சூழ்நிலையில் கஷ்டமாக இருக்கிறப்போ தொடர்ந்து வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி பேசிக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. தொடர்ந்து நீங்கள் விசுவாசத்தில் வாழணும்னா கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பது நீங்கள் உங்களுக்கு தெரியணும். அதை குறித்த ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். தேவன் உண்மை உள்ளவர் என்பதை குறித்த அந்த அறிவும் நிச்சயம்தான் உங்களை தொடர்ந்து விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வைக்கும். அது இப்படி கூட சொல்லலாம், நாம கர்த்தர் உண்மை உள்ளவர் என்ற இந்த அறிவு தான் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி இருக்குது. உங்கள் விசுவாசத்தை தூண்டி விடுது, அதை உண்டாக்குது. ஒரு காரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் போட்டால் தான் அந்த கார் ஓடும் இல்லையா? ஸ்டியரிங் வீலும் முக்கியம்தான், ஆக்சிலரேட்டரும் முக்கியம்தான். ஆனால் பெட்ரோல் இல்லாமல் நீங்கள் என்ன திருப்பினாலும் என்ன அழுத்தினாலும் போகாது. பெட்ரோல் என்ஜினில் ஊற்றினா தான் அந்த காரு ஓடும். அதுபோல் கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் நினைக்கிறேன், பெட்ரோல் மாதிரி எது இருக்குன்னா தேவனை குறித்த சத்தியங்கள், தேவனை குறித்த மாபெரும் சத்தியங்கள் தான் இந்த விசுவாசன்ற இந்த என்ஜினையே ஓட வைக்குது. அது இல்லைன்னா வெறும் பேசினா பத்தாது. நான் வாக்குத்தத்தங்களை ஏற்றபடி பேசுகிறேன், அதெல்லாம் ஆக்சிலரேட்டர், ஸ்டியரிங் வீல் மாதிரி. அது எப்போ ஒர்க் ஆகும்னா, இந்த தேவனை குறித்த மாபெரும் சத்தியங்கள் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக்கிட்டே இருந்ததுன்னா அப்போது நீங்கள் ஸ்டியரிங்கை திருப்பினா அதுக்கு எஃபெக்ட் உண்டு, ஆக்சிலரேட்டர் அழுத்தினா அதுக்கு எஃபெக்ட் உண்டு. அப்போ இந்த தேவன் உண்மை உள்ளவர் என்ற சத்தியம், அதை குறித்த அறிவு உங்கள் விசுவாசத்தையே தூண்டி விடக்கூடியதாய் இருக்கிறது, அதை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு அதை பார்க்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். பாருங்கள், இது சாராளை பற்றி எபிரேயர் 11:11 சொல்லுது. எப்படி அவங்க கற்பந்தரிக்க பலன் அடைந்தாங்களாம்.
தேவன் உண்மை உள்ளவர் என்பதை எண்ணிக்கொண்டு தான் அப்படி ஆச்சாம். வாசிக்கலாமா? எபிரேயர் 11:11 பாருங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆபிரகாமும் சாராளும் நமக்கு பெரிய உதாரணம் விசுவாசத்துக்கு. சாராள்ன்றவள் வயதான அந்த நிலையிலும் எப்படி கற்பந்தரிக்க முடிஞ்சது? அதற்கான பலன் எப்படி அடைந்தாங்களாம்? விசுவாசத்தினாலே. ஆனால் அந்த விசுவாசம் எப்படி பலன் கொண்டது? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து. இந்த வசனத்தை சொல்லாமா? யாராவது சொல்லுங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி பலன் அடைந்து. இப்போ அதை தான் நான் உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். அவர் உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் எண்ண வேண்டும், அதை சிந்தித்து அதுக்குள் அதை நல்லா பார்க்க வேண்டும். அதுக்காக தான் அதை குறித்த ஒரு செய்தி இன்றைக்கு. நமக்கு எதை வச்சு நம்ம நிச்சயமாக இருக்கலாம் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார்னு எப்படி நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும்? ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அவர் செய்வார். இல்லை சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர், அவர் செய்வார். எதை வச்சு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும்? அவர் தொடர்ந்து நம்மளை அன்பு கூறுவார், நேசிப்பார், கைவிட மாட்டார்னு எப்படிங்க நிச்சயமாக சொல்ல முடியும்? ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவர். அப்போ அவருடைய உண்மைத்தன்மை, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பது நம்முடைய விசுவாசத்துக்கே ஒரு பெரிய ஒரு அடிப்படை அஸ்திபாரமாக இருக்குது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்கிறதுக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கு அதை பேசி இந்த காரியத்தை முடிவு கொண்டு விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? முதலாவது, தேவனுடைய உண்மைத்தன்மையினுடைய அம்சங்களை பார்க்க போகிறோம். தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ரெண்டாவது, தேவன் உண்மை உள்ளவர் என்பது நம்புறது கஷ்டமாக இருக்கும்போது என்ன செய்கிறது? ஏன்னா சிலருக்கு தேவன் உண்மை உள்ளவர்ன்றது நம்புறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அவர்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். கடைசியாய் வேதத்திலிருந்து தேவன் உண்மை உள்ளவர் என்பதற்கு பல சாட்சிகளை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய உண்மைத்தன்மையினுடைய அம்சங்களை பார்ப்போம். தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவன் உண்மை உள்ளவர்னா என்ன விதத்தில் உண்மை உள்ளவர்? என்ன மாதிரி காரியங்களில் உண்மை உள்ளவர்? நம்பர் 1, தேவன் தமக்குத்தாமே உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தமக்குத்தாமே உண்மை உள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா தேவன் தமது சுவாபத்தில் மாறாதவர். அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரோ தொடர்ந்து அப்படியே இருக்கிறார். அவர் மாறிக்கொண்டே இருப்பதில்லை. இது முக்கியம். ஏன்னா அவரை தவிர வேற எல்லாமே மாறுகிறது. சிருஷ்டிப்பையும் எடுத்துக்கோங்க, மனிதர்களையும் எடுத்துக்கோங்க, எதை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாத்திலையும் மாற்றம் உண்டாகிக்கொண்டே தான் இருக்குது. சிருஷ்டிப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க பாருங்க, த லா ஆஃப் என்ட்ரோபின்னு சொல்லுவாங்க. எவ்ரிதிங் டென்ஸ் டு டிஸார்டர். எல்லாமே போக போக ஒழுங்கின்மை நோக்கி போகுது அப்படின்வாங்க. போக போக இந்த யூனிவர்ஸில் எனர்ஜி குறையுது லேசா அப்படின்வாங்க. ஏதோ மாற்றம் இருக்க தான் செய்யுது. மனுஷனுக்கு போக போக வயசாகுது, வெளி சரீரம். ஆனால் அறிவு பெருகுது. சில நேரம் சிலர் நல்லவங்களா தொடங்கி கெட்டவங்களாயிடுறாங்க, சிலர் கெட்டவங்களா தொடங்கி நல்லவங்களா. வேற எங்கே பார்த்தாலும் மாற்றம். ஆக்சுவலாக மனிதர்கள்லாம் மாறணும். அப்படியே இருக்கிறவனமாவே உட்காந்துட்டு இருந்தா அதுவா வாழ்க்கை? ஆக்சுவலாக சுவிசேஷத்தினுடைய ஒரு அடிப்படை செய்தியே என்னது? இப்போ இயேசு கிட்ட வா, நீ மாறலாம், அவர் உன்னை மாற்றுவார், உன்னை அவரை போல ஆக்குவார். ஆக்சுவலாக தம்முடைய சாயலே ரூபத்திலையும் உண்டாக்குனார். ஆனால் நம்ம இருக்க வேண்டிய நிலையில் இல்லை. ஆனால் அது போல நம்மளை மாற்ற வல்லவர், நல்லவர். ஒன்றும் இல்லை, இயேசுகிட்ட வா, இயேசுவை நம்பு. இதுதானே சுவிசேஷத்தினுடைய அடிப்படை ஒரு செய்தி. என்னது? நீ மாறலாம், நீ மாற முடியும், நீ மாற வேண்டும், இயேசுகிட்ட வா. அப்போ எங்க பார்த்தாலும், உலகத்தை பார்த்தாலும் சரி, மனிதர்களை பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் மாற்றம். ஒன்று முன்னேற்றம் உண்டு, அல்லது பின்தங்கி போகிறதும் உண்டு. ஏதோ ஒரு இடத்துல மாற்றம் உண்டு. ஆனால் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது, தேவனிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவர் முன்னேறத்துக்கு அவசியம் ஒன்றும் இல்லையே. அவர் நித்தியமாய் பூரணர். அவரிடத்துல எந்த பிழையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. அவர் என்னங்க ஃபஸ்ட்டு கெட்டவராக தொடங்கி அப்புறம் நல்லவர் ஆகிறாரா?
அல்லது நல்லவராக தொடங்கி அப்படிலாம் கிடையாது. அவர் நித்தியமாய் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு காரியம். இது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலையும் நிச்சயத்தையும் கொடுக்குது. ஏன்னா அவர் சூப்பரானவர், தொடர்ந்து சூப்பராகவே இருக்கிறார். அவர் மகிமையானவர், தொடர்ந்து மகிமையானவராகவே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவருங்க? சரி, நாம மாறணும். ஏன்னா நாம தொடங்குறப்ப உருப்படி கிடையாது, அதனால தான் நாம் மாறணும். ஆனால் அவர் அப்படி கிடையாதே, அவர் பூரணர். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா? அவர் நல்லவர். அவர் நல்லவர்னா அதில் எவ்வளோ இருக்குது. அந்த கர்த்தர் நல்லவன் சொல்கிறப்போ அதில் எவ்வளோ பேக் பண்ணியிருக்குங்க அப்படின்னா, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார், கிருபை உள்ளவர். அப்போ கர்த்தர் நல்லவர் நம்ம சொல்கிறப்போ அந்த இதெல்லாம் யோசித்து பாருங்க. அவர் எப்படி இரக்கம் காமிக்கிறார், எப்படி தயவளிக்கிறாரு. தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு தயவை கொடுக்கிறார் இல்லையா, அது பேர் தான் கிருபை. இவர் கிருபை உள்ளவர். கர்த்தர் நல்லவர். போக போக லேசாக கொஞ்சம் கெட்டவராக மாறிட்டாருன்னா எப்படி இருக்கும்? நல்ல வேளை அவரிடத்துல மாற்றமே கிடையாது. ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் நடக்கிறப்போ அவர்கிட்ட எல்லாரையும் சொஸ்தமாக்கினார், எல்லாருக்கும் நல்லது செய்தார். பிரதானமாக எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா கல்வாரி சிலுவையில் போய் தம்முடைய ஜீவனே நமக்காக அங்கே கொடுக்குறார். ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மறிக்கிறார், பாடுபட்டு அவமானப்பட்டு. ஏன்? நம்ம மேலே அவர் வச்சிருந்த அன்பு, நம்மளை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். நமக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தார் கல்வாரி சிலுவையில். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறாரு. இப்போ அவரை நம்பி நம்ம வந்தோம். நல்ல வேளை அவர் மாறாதவர். ஒரு 10,000 வருஷம் கழித்து, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, போதனைக்காக சொல்கிறேன். ஒரு 10,000 வருஷம் கழித்து, இல்லைங்க இயேசு கொஞ்சம் லேசாக மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எப்படி இருக்கும்? ஐயோ! அதனால தான் வேதம் சொல்லுது, எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எந்த இயேசு இந்த பூமியில் நடக்கிறப்போ அந்த குஷ்டரோகியை தொட்டு சொஸ்தமாக்கினாரோ, எந்த இயேசு எனக்காக பாடுபட்டு அவமானப்பட்டு கல்வாரி சிலுவையில் ஊருக்கு முன்னால் தொங்கினாரோ, அதே இயேசு தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அன்பானவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். 10,000 வருஷம் ஆனாலும் சரி, 10,000 கோடி வருஷம் ஆனாலும் சரி, அவரிடத்தில் மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. அது எனக்கு பெரிய ஒரு ஆறுதல் நிச்சயத்தையும் கொடுக்குது. நல்லவர். அவர் மனிதன் மாதிரி இல்லை. பழைய ஏற்பாட்டில் மல்கியா 3:6 வேதம் சொல்லுது பாருங்க, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்புறம் பாருங்க, ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. என்ன சொல்றாரு? நான் மட்டும் உங்களை மாதிரி இருந்தேன்னா, மனுஷனா மாதிரி இருந்தேன்னா, நீங்க பண்ற அட்டகாசத்துக்கு நீங்க என்னைக்கோ ஆல் அவுட் ஆயிருப்பீங்க. அதான் சொல்றாரு. ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இந்த இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, யாக்கோபின் புத்திரர் முரட்டாட்டத்துக்கு மேலே முரட்டாட்டம் பண்ணி அவங்க இன்னைக்கு வரைக்கும் பிழைக்கிறாங்க. காரணம் என்ன? கர்த்தர் மாறாதவர். என்ன அர்த்தம்னாங்க, அவர் எப்போவுமே இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர். அதை மாற்றிக்கிறது இல்லை. அவர் நேற்று இரக்கமுள்ளவர், இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி அவர் கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க பழைய ஏற்பாட்டு தேவன் வேற, புதிய ஏற்பாட்டு தேவன் வேற. கிடையாது. புதிய ஏற்பாட்டில் தான் தேவனே கொஞ்சம் நல்லவர் ஆயிட்டாரு இப்படிலாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. பழைய ஏற்பாட்டு தேவன் வேற மாதிரி இருக்கிறாரு அப்படின்லாம் சிலர் ஆதி திருச்சபையிலே சிலர் அந்த மாதிரி தப்பான ஒரு கருத்தை வைத்து கொண்டிருந்து தான் பழைய ஏற்பாட்டில் சில பகுதியிலே எடுத்துடலாம், தூக்கிடலாம், கழிச்சு கட்டிடலான்ட்டாங்க. இது வேண்டாம், அது இயேசு வேற மாதிரி இருக்கிறாரு அப்படின்ட்டாங்க. இல்லை, இதே தேவன் தான். மல்கியா 3:6 எடுத்துக்கோங்க, எபிரேயர் 13:8 எடுத்துக்கோங்க. ரெண்டு ஒரே காரியத்தை தான் சொல்லுது. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை. புதிய ஏற்பாடு சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்ப நல்ல வேளை தேவன் தொடர்ந்து நல்லவராக இருக்கிறார், மாறுவதே கிடையாது. நல்ல வேளை தேவன் தொடர்ந்து சர்வ வல்லவராக இருக்கிறார். கரெக்டா? இந்த பூமியை பற்றி சொல்றாங்க, போக போக இது எனர்ஜி குறைஞ்சிருதான் பூமி, இந்த யூனிவர்ஸில் இப்படிலாம் சொல்றாங்க. நான் ஒன்றும் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது, சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வல்லமை போக போக லேசாக குறைஞ்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? முன்ன சர்வ வல்லவராக இருந்தார், அப்படியே போக போக சர்வ வல்லவராக இல்லை. சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், போதனைக்காக சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க.
பாயிண்ட் என்னன்னா, அவர் தொடர்ந்து சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தொடர்ந்து வல்லவராய் இருக்கிறார். முன்ன சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்தார்னா இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் அவரால் செய்ய முடியும். அவர் மாறிடவில்லை, அவர் மாற மாட்டாரு. பாருங்க, சங்கீதம் 102 பாருங்க, 25 27. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்களுடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம். வானத்தையும் பூமியும் நீர் தான் உண்டாக்கினீர், ஆனால் அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. என்னத்தம்மா சொல்றாரு? வானம் பூமி பார்க்குறப்போ பிரம்மாண்டமாக இருக்குப்பா, இதெல்லாம் என்றென்றைக்கு நிலைக்குன்ற மாதிரி இருக்கு. சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆனால் ஒரு நாள் மாற்றிடுவீர், அதெல்லாம் அழிஞ்சு போயிடும்ன்ற. அது எப்படி சொல்கிறான் பாருங்க, பழைய பெட்ஷீட் மாற்றுற மாதிரி நீர் மாற்றி விட்டுருக்கிறான். பெட்ஷீட் கொஞ்சம் அழுக்காச்சுன்னா நம்ம பண்ணுறோம், எடுத்து புது பெட்ஷீட் போடலாம். அந்த மாதிரி வானத்தையும் பூமியையும் மாற்றிடுவாரான் தேவன். பெட்ஷீட் மாற்றுற மாதிரி நம்ம பெட்ஷீட் எவ்வளோ ஈஸியாக மாற்றுறோம், அந்த மாதிரி ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியை ஒரு நாள் உண்டாக்குவார். ஆனால் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். தேவன் சிருஷ்டிப்ப மாதிரி கிடையாது, அவர் சிருஷ்டிகர், அவர் சிருஷ்டிகர்த்தா. தேவன் மனிதர்கள் மாதிரி கிடையாது. பாருங்க, 2 தீமோத்தேயு 2:11 வாசிக்க தொடங்கினீங்கன்னா அங்கே பவுல் சில வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்க. அது எப்படி தொடங்குது பாருங்க. 2 தீமோத்தேயு 2:11, இந்த வார்த்தை உண்மை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிட்டத்தட்ட ஒரு பழமொழி மாதிரி ஆதி திருச்சபையில் பழமொழிக்கு சமமாக ஆன சில காரியங்களை சொல்கிறார். இதெல்லாம் நிறைய சொல்லி சொல்லி செட் ஆயிடுச்சான் இந்த வாக்கியங்கள். அதனால தான் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளதுன்னு நிறைய அப்படியே சில சேயிங்ஸை சொல்கிறார். அதில் ஒன்று வாசிக்கிறேன், 13. இந்த வார்த்தையும் உண்மை உள்ளது. எது? நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். அப்படின்னு அர்த்தம். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார்னு என்ன அர்த்தம்? அர்த்தம் அவர் தமது சுவாபத்திற்கு மாறாக செயல்பட மாட்டார், செயல்பட முடியாது. நாம் ஒரு மனுஷன் உண்மையிலே எப்படிப்பட்டவன் சொல்றதே கஷ்டமா இருக்கு. ஒரு 20 வருஷம் அவங்கள நீங்க அறிஞ்சிருக்கீங்கன்னா 20 வருஷத்துக்கு ஒரு மாதிரி இருக்காங்க, திடீர்னு வேற மாதிரி வெளிப்படுறாங்க. அப்போ உங்களுக்கு சந்தேகம், எப்பா முன்னே உருப்படி இல்லையா அல்லது இப்பதான் கெட்டு போனானா? உங்களுக்கு அந்த மாதிரிலாம் சந்தேகம் வந்தது இல்லையா? அல்லது இப்படி கூட நம்ம நினைச்சுக்கலாம், முன்ன உருப்படியா இருந்தாங்க இப்ப கெட்டு போயிட்டாங்க, இது வந்த பிறகு இது நடந்த பிறகு கெட்டு போயிட்டாங்க, எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் மனிதர்கள் மத்தியில் வரக்கூடிய மாற்றங்கள். ஆனா தேவன் அப்படி செய்ய முடியாது. நாம ஒரு நாள் உண்மையா இருக்கலாம், இல்லை அடுத்த நாள் உண்மையா இல்லாம போகலாம். ஆனா அவர் தொடர்ந்து உண்மை உள்ளவராயே இருக்கிறார். ஏன்னா அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார், அவர் தன்னுடைய சுவாபத்துக்கு விரோதமாய் செயல்பட மாட்டார். அவர் வேற மாதிரி ஒரு ஆள் மாதிரி நடந்து கொள்ள முடியாது. தீனா அது எப்பவுமே சுடுங்க, அதுதான் தீ. போய் தொட்டா குளிர்துன்னா ஐஸ் மாதிரி இருக்குன்னா அப்போ என்ன அது தீயாது? அந்த மாதிரி தீயினுடைய அடிப்படை தன்மையே அது சுடும். தேவனுடைய அடிப்படை ஒரு நற்குணமே என்னது? அவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் அது மாறவே மாறாது. அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார், தம்முடைய கேரக்டருக்கு விரோதமாக போக மாட்டார். அவர் எப்படி இருக்கிறாரோ அதை தவிர வேற ஒன்றாகவும் இருக்கவே முடியாது. உலகமே மாறும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறுவாங்க, ஆனால் நம்முடைய தேவன் ஒருபோதும் மாறுவது இல்லை. தமக்கு தாமே உண்மை உள்ளவர், எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறார். இதில் என்னன்னா அவர் சூப்பராக இருக்கிறார், ஆனால் எப்போவுமே சூப்பராக இருக்கிறாரு. இதில் பாயிண்ட் என்ன? அவரை நம்பலாம். நம்பிக்கைக்கு பாத்திரர் அவர், உங்க நம்பிக்கைக்கு பாத்திரர், நம்பகத்தன்மையுடையவர். அவரை நீங்க முழுமையா நம்பலாம். என்றென்றைக்கும் அவர் மாறாதவர். 2வது
அவருடைய உண்மைத்தன்மையினுடைய அம்சங்களை பேசி கொண்டிருக்கிறோம். முதலாவது, அவர் தமக்கு தாமே உண்மையுள்ளவர், அதாவது தம்முடைய சுவாபத்தில் மாறாதவர், தொடர்ந்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறார். ரெண்டாவது, தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உண்மை உள்ளவர். தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உண்மை உள்ளவர். அதாவது உறவுகளில் உண்மை உள்ளவர். யாரோட உறவு வச்சுக்கிறாரோ அவர் அதில் ரொம்ப உண்மை உள்ளவர். இதுவும் பாருங்க, ஒரு மனுஷனோட தேவன் உறவு வச்சுக்கிறாருன்னா அவனுக்கு உண்மை உள்ளவராக இருப்பார். அவர்கிட்ட அந்த உண்மை தன்மை இருக்கு. அதாவது இப்படி சொல்லலாம், தேவன் நம்மளை அன்பு கூறுறாருன்னா ஒரு உறுதியான அன்பை நம் மீது வைக்கிறார். மாறுகிற ஒரு அன்பு கிடையாது, உறுதியான அன்பு, லாயல் லவ். கைவிடுற அன்பு கிடையாது, நிலைக்கிற அன்பு, உறுதியான அன்பு. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது, அது உண்மை உள்ள அன்பு. வேதத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு திரும்ப திரும்ப பதம் வருது இல்லை? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த கிருபைன்ற வார்த்தை நம்ம அடிக்கடி சொல்கிறதுனால அதை லேசாக எடுத்துக்கிறோம். பழைய பாட்டில் அது ரொம்ப ரிச்சான வார்த்தை. எபிரேய மொழியில் ஹெசத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா கவனன்ட் லவ், லாயல் லவ், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது உடன்படிக்கையின் அன்பு அல்லது நிலைக்கிற அன்பு, கைவிடாத அன்பு அப்படின்னு நீங்கள் மொழிபெயர்க்கலாம். தேவன் ஒருத்தர் மேலே அன்பு வச்சாருன்னா எடுக்கவே மாட்டாருங்க, ஒருபோதும் அவங்களுக்கு துரோகம் பண்ணவே மாட்டார். இது நமக்கு புரியறதுக்கே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் உறவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனிதர்கள் மத்தியில் இருக்கிற உறவுகள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு தார்மாராக தான் பார்ப்பீங்க, இதுக்கு எதிராக தான் பார்ப்பீங்க. நிறையா குடும்பத்திலிருந்து, வீட்டில், ஸ்கூலில், வேலையில், எல்லா இடங்கள்லையும் உறவுகளில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் மத்தியில் இருக்க உறவுகள் அங்கே நிறைய இந்த கைவிடுகிற தன்மை, இந்த உண்மை இல்லாத ஒரு தன்மை, இதெல்லாம் பார்ப்பீங்க. சில நேரம் குடும்பத்திலே கூட பிறந்தவங்க ஒருவருக்கு ஒருவர் துரோகம் பண்ணிப்பாங்க. சொத்து நிமித்தமாக, பணத்தின் நிமித்தமாக, வேறு ஏதோ காரணத்தின் நிமித்தமாக கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணுவாங்க, அவங்களே காலவாரி விட்டுருவாங்க. ஒரு லாயல்ட்டி, ஒரு உண்மை, ஒரு தமிழில் சில நேரம் விசுவாசன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு, இல்லையா? விசுவாசமாக இருப்பது இல்லை, அந்த அர்த்தத்தில் வேறு அர்த்தம் அது. சில நேரம் பிள்ளைகள் சொந்த அப்பா அம்மாவுக்கு விரோதமாகவே துரோகம் பண்ணுவாங்க, அல்லது அப்படி ரிவர்ஸாக கூட நடக்கலாம். சில நேரம் நண்பர்கள், ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்டில் மட்டும் கிடையாது, ஸ்கூலில் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க. நான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதப்போ நான் தான் அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்களுக்கு இது பண்ணி விட்டேன். இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன காலவாரி என்ன கைவிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க அப்படின்ட்டு அழுகிறாங்க. எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு காரியம். நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட, இது நடந்தது ரொம்ப வருத்தம் தான், ஆனால் ஒரு விதத்தில் இந்த பாடத்தை நீ கற்றுக்கணும், சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டேன். உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் காலை வாருவாங்க, கைவிடுவாங்க, எல்லாரையும் நம்ப முடியாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். மனிதர்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது. சில நேரம் மனிதர்கள் உண்மையாக இருக்க விரும்புகிறாங்க, இருக்க முடியல, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் அவங்களே கெடுக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டை சொன்னேன், கர்த்தர் உன்னை கைவிடலை, உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. அவரை பிடிச்சிக்கோ, நீ தேவனை பிடிச்சிக்கோ. அவருடைய அன்பு வேற மாதிரி, இவங்கள மாதிரின்னு நினச்சிக்காத. அவர் ஒருபோதும் இந்த மாதிரி பண்ணவே மாட்டார். இந்த மாதிரி நடக்கிறதுனால சில நேரம் தேவனை நம்புறதே கஷ்டமாயிடுது சிலருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள அவங்கள கைவிட்டுட்டாங்க, இல்லையா? திருமணங்களில் நடக்குது, துரோகம் செய்வது, காலவாருவது. அப்போது உலகம் முழுவதும் உறவுகளில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நாம் சில நேரம் தேவனையே அந்த மாதிரி நினச்சிட்றோம். ஒருவேளை இன்றைக்கி நம்ம பட்சத்தில் இருப்பார், நாளைக்கு காலவாரி விட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி சந்தேகம்லாம் சிலருக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க அந்த மாதிரி செஞ்சதுனால. அதனால தான் வசனத்தை வச்சு தான் நாம் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற உறவுகளை பார்த்துட்டு தேவனை புரிஞ்சிக்க கூடாதுங்க, வசனத்தை வச்சு தான்
புரிஞ்சுக்கணும். வசனம் என்ன சொல்லுது? அவர் உண்மை உள்ளவர், தமது ஜனங்களுக்கு உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் அப்படி செய்யவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். உபாகம் 7:9 பாருங்க. அவர் எப்படிப்பட்டவன் வசனத்தை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. உபாகம் 7:9 பாருங்க. உறவுகளில் உண்மை உள்ளவர், தமது ஜனங்களுக்கு உண்மை உள்ளவர். உபாகம் 7:9 ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். தேவன் எப்படி தெரியுமா? அவர் வேற லெவல். ஒரு மனுஷன் மேல அன்பை வச்சார்னா அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறது மட்டும் இல்ல, 1000 தலைமுறைக்கு உண்மை உள்ளவராக இருப்பார். தலைமுறையா அவங்களுக்கு தயவு காமிப்பார். ஆபிரகாம்லாம் எடுத்துக்கோங்க, அப்படிதாங்க நடந்தது. ஆபிரகாமை அவர் தேர்ந்தெடுத்தாரு. ஆபிரகாம் நிமித்தமாய் இன்றைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் மக்களை விட மாட்டேங்கிறாரு. தாவீதை தேர்ந்தெடுத்தாரு, ராஜா வாக்குனாரு. தாவீதிட்ட சொல்லிட்டாரு, உன்னுடைய வம்சத்தில் வர்றவங்கள தொடர்ந்து நான் ராஜாவாக வைப்பேன் அப்படின்ட்டாரு. தாவீதிட்ட சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாய், தாவீதின் மேல் அவர் வச்ச அந்த அன்பின் நிமித்தமாய் தொடர்ந்து தாவீதினுடைய அந்த சந்ததியாருக்கு நல்லது செய்கிறாரு. அது அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க போக மோசமாக போயிட்டு இருக்காங்க. சாலமன் வராரு, அடுத்தது அதுக்கு அவருடைய தாவீதுடைய பேரன் இன்னும் மோசமாக போகிறாரு, அடுத்த ஆள் இன்னும் மோசமாக போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அடிக்கடி சொல்வார், தாவீது நிமித்தமாக உனக்கு நான் இன்னும் பொறுமையாக நடந்துக்கிறேன், உங்கள் தாத்தா நிமித்தமாக. தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. தலைமுறையாய் அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோமா? அந்த 7:9 இருக்கிற அந்த வார்த்தையை சொல்லுவோம். எல்லாம் சொல்லுங்க. அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். இஸ்ரவேலுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறான்றது மட்டும் இல்லை, சபைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 1:9 பார்த்தீங்கன்னா பவுல் அங்கே கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. உங்களுக்கே தெரியும், கொரிந்து சபை ரொம்ப மோசமான சபை, இல்லாத அக்கிரமம் பண்ணுற சபை, வாழ்க்கை சரி கிடையாது, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, பெருமை இல்லாத பிரச்சனை பாருங்க. நிறைய பேர் அந்த மாதிரி சபையை பார்த்தாங்கன்னா நீங்களாம் பரலோகமே போக மாட்டீங்கன்னுவாங்க, அவ்வளோதான் உங்கள் கதை கந்தல்ன்னுவாங்க. ஆனால் பவுல் அந்த கொரிந்து சபையிட்ட எழுதுகிறப்போ எப்படி எழுதுறாரு? அந்த 8ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கொரிந்து சபை மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதபடிக்கு இயேசு வர வரைக்கும் நீங்கள் பத்திரமாய் காக்கப்படும்படிக்கு அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எதை வச்சு இதை சொல்கிறாராம்? 9ஆம் வசனம் பாருங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ இருக்கு? உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்னா எப்ப? அவர் சும்மாலாம் அழைக்கிறது இல்லை, தீர்மானம் பண்ணி முடிவெடுத்து அழைச்சாரு. இப்போ அழைச்சிட்டார்ல, உன்னை சும்மா விட மாட்டார். அவர் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு, நல்லவராக இருக்கிறாரு, உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. வாக்க கொடுத்துட்டாரு, மாற்றாம விட மாட்டாரு. உன்னை இயேசு என்னுடைய 2ஆம் நாளுக்குள்ள குற்றச்சாட்டப்படாதவனாய் ஆக்காம விட மாட்டார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். பவுலுக்கு அந்த நிச்சயம் எங்கிருந்து வருதுங்க? கொரிந்து சபை கூட கடைசியில் வந்துடும் அப்படின்ற நிச்சயம் எங்கிருந்து வருது? அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர், சபைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டி ஆகிய சபையை ஒருபோதும் டிவோர்ஸ் செய்வது கிடையாது. செய்யறதுக்கு நிறைய காரணம் இருக்கு, ஆனால் ஒருபோதும் செய்வது கிடையாது. சங்கீதம் 105 இதெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. ஆகவே பாயிண்ட் என்னங்க? அவரை நீங்க நம்பலாம். உங்க குடும்பத்தார், உங்க நண்பர்கள் உங்கள்கிட்ட நெருங்கி பழகணும், உங்களை ஒருவேளை துரோகம் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு விரோதமா, ஆனால் ஒருபோதும் அவர் அந்த மாதிரி செய்யவே மாட்டார். அவரை நீங்க முழுமையா நம்பலாம். அவர் உண்மை உள்ளவர்னா இதுவும் அதில் முக்கியமான ஒரு காரியம். அப்போ தேவன் தமக்கு தாமே உண்மை உள்ளவர், தம் சுவாபத்தில் மாறாதவர். 2வது தம்முடைய ஜனங்களுக்கு உண்மை உள்ளவர். 3வது வார்த்தையில் உண்மை உள்ளவர். இல்லை சொல்லுங்க, வார்த்தையில் உண்மை உள்ளவர். வார்த்தையில் உண்மை உள்ளவர்னா என்னது? அவர் கொடுக்கிற வாக்கை காப்பாற்றுகிறார்.
பேச்சை ஒருபோதும் மாற்றுறது கிடையாது. மனசை மாற்றுறது, இன்றைக்கி இப்படி நினைக்கிறேன், நாளைக்கு வந்து இல்லை நான் மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு பேச்சை மாற்றுறது அப்படிலாம் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தையை ஒருபோதும் வாபஸ் வாங்க மாட்டார். அவர் சொன்னார்னா செய்வார். அவர் சொன்னால் செய்வார். மனுஷன் வந்து டயலாக் தான் பெருசாக இருக்கும், ஒன்றும் கடைசியில் அவர் வந்து சொன்னார்னா செய்வார். இதுவும் பாருங்க, நமக்கு வந்து நம்புறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா உலகத்தில் வந்து அப்படி கிடையாது. எத்தனை பேர் வாக்கை காப்பாற்றிக்கிறாங்க? வார்த்தை என்ன மதிப்பு இருக்குது உலகத்தில்? பொதுவாக சொல்கிறேன் நான், இந்த வார்த்தையை சொல்ல, தேவனுடைய வார்த்தையை சொல்ல. மனிதர்கள் பேசிக்கிறாங்க, வாக்கு கொடுக்குறாங்க, ஒருவருக்கு ஒருவர் மதிக்கிறாங்களா? அதை கான்ட்ராக்டே சைன் பண்ணுறாங்க, அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணுறாங்க, அதையே மதிக்கிறது இல்லை நிறைய பேர். அக்ரிமெண்ட்டை அப்படியே அதுக்கு விரோதமாக செஞ்சுட்டு போகிறது. போய் கேட்டால் போய் கேஸ் போட்டுக்கொண்டுவாங்க. கேஸை போட்டால் இழுக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. அக்ரிமெண்ட்டையும் மதிக்கிறது கிடையாது. எழுதி டைப் படித்து பிரிண்ட் பண்ணி கையெழுத்து போட்டால் கூட மதிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி உலகத்தில் நாம் அவருடைய வார்த்தைக்கு வர்றப்போ ஒருவேளை தேவனும் அப்படி தான் இருக்கிறாரோன்னு நினச்சிக்கூடாது. புக் அருமையாக இருக்குது, ஆனால் சொன்னார் செய்வாரான்னு யாரு கண்டா? சொன்னார்னா செய்வார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வார்த்தையில் உண்மை உள்ளவர். எவ்வளோ வார்த்தைகளை கொடுத்துருக்காரு பாருங்க, எவ்வளோ பெரிய புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு. கிறிஸ்தவத்தினுடைய ஒரு யூனிக்னஸ் என்னன்னா இந்த புஸ்தகம். வேற எந்த மார்க்கத்துலேயும் புஸ்தகம் ரொம்ப இவ்வளோ முக்கியம் இல்லை. நமக்கு வந்து இயேசு ரொம்ப முக்கியம், நம்பர் 1. அடுத்தது இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் தான் இயேசுவே பார்க்க முடியுமா? இந்த புஸ்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இது ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். இவ்வளோ வார்த்தைகளை சொன்னார், ஒவ்வொன்றத்தையும் நிறைவேற்றுவார். சிலதெல்லாம் ஏற்கனவே நிறைவேற்றி முடித்துட்டாரு, சிலதெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார். வெறும் வாக்குத்தத்தங்கள் மட்டும் இல்லை, சொன்னது எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார். பைபிளில் பார்த்தீங்கன்னா நம்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்பாதவர்களுக்கு மிரட்டலும் கொடுக்கப்பட்டிருக்கு. Promises to the ones who believe and threats to those who do not believe. ரெண்டுமே இருக்குது பைபிளில். சரி, நான் அதெல்லாம் எதுக்கு போகணுன்னு விட்டுட்டேன். ஆனால் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வெறும் வாக்கு தத்தத்துக்கு உண்மை உள்ளவர் கிடையாது, வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிப்பார், எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும். நம்புகிறவர்களுக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்றும் இல்லை, இயேசுவை நம்ப வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு ஏராளமான வாக்கு தத்தங்கள். சில வாக்கு தத்தங்களை நம்ம பார்த்தோம், சிலதெல்லாம் பார்க்கவே இல்லை. நித்திய ஜீவனை குறித்த வாக்கு தத்தங்கள், இந்த ஜீவனை குறித்த வாக்கு தத்தங்கள், பாவ மன்னிப்பை குறித்த வாக்கு தத்தங்கள், சரீர சுகத்தை குறித்த வாக்கு தத்தங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்த வாக்கு தத்தங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்த வாக்கு தத்தங்கள், ஏராளமான வாக்கு தத்தங்கள். சிலர் சொல்றாங்க ஒரு 6000 7000 ப்ராமிசஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. பைபிளில் எவ்வளோ கொடுத்திருக்கிறார். எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேனாகவும் இருக்குது. நம்புகிறவர்களுக்கு அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்னு கிடையாது, நம்புகிறவர்களுக்கு நிறைவேற்றுவார். உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இங்கே கொடுத்துட்டேன் எழுதிட்டேன் அதனால உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அவர் சொல்லியே. விசுவாசித்தால் நடக்கும் தான் சொன்னார். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும், ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். நம்பாதவர்களுக்கு மிரட்டலும் இருக்குது. இங்கே நான் சொன்ன மாதிரி கடவுளே எனக்கு வேணாம், கடவுளை அங்கீகரிக்காதவங்க, அவர் வந்து சொந்த குமாரனை இவ்வளோ தூரம் அனுப்பி பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் மறிக்க வச்சு எவ்வளோ செஞ்சோம். சிலர் வந்து எனக்கு இவர் வேணவே வேணாம், கடவுளை அங்கீகரிக்கிறதும் இல்லை, அவரை நம்புறதும் கிடையாது, அவரை ஏற்றுக்கொள்கிறதும் கிடையாது, அவருக்கு முன்பாக பணிகிறதும் கிடையாது, அவரை கனப்படுத்துறதும் கிடையாது, அவருக்காக வாழ்கிறதும் கிடையாது. நான் என் சொந்த வழியில் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை வாழுவது. இப்படி போகிறவர்களுக்கு அவங்களுக்கும் சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுது, நிறைய சொல்லுது. நான் எனக்கு சொல்ல விரும்பலை. ஆனால் அப்படியே அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த வார்த்தையும் நிறைவேறும். அந்த வார்த்தையும் அவங்க அப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அது நிறைவேறும். ஏன்னா அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நம்ம தான் வந்து
ப்ராமிஸும் சும்மா கண்ணாமண்ணான்னு கொடுப்போம், மிரட்டலும் கண்ணாமண்ணான்னு கொடுப்போம். நம்ம மனுஷங்களை பார்த்தீங்களா, வாக்கும் ஓவராக கொடுப்பாங்க. நான் உனக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன். அப்புறம் நம்ம கோவத்தில் வந்து ஓவராக மிரட்டவும் செய்யணும், பண்ணுறேன் பாரு அப்படின்னு. ரெண்டுமே வேஸ்ட்டு. ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்தாலும் அதை நம்புகிறவர்களுக்கு நிறைவேறியே தீரும். அது மிரட்டினாலும் யாருக்கு அது பொருந்துமோ அவங்களுக்கு அது நிறைவேறியே தீரும். சும்மாலாம் பேசுறது கிடையாது. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொன்னபடி செஞ்சிருவாரு. மனிதர் மாதிரி கிடையாது. என்னாகும் 23:19 பாருங்க. என்னாகும் 23:19, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இந்த வார்த்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் மனுஷன் மாதிரி கிடையாது. சும்மா சொன்னேன் இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. சொன்னார்னா செஞ்சிருவாரு. பொய் சொல்லவே மாட்டார், பொய் சொல்லவே முடியாது. சில காரியங்கள் தேவனாலே செய்ய முடியாது. சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் பைபிள் வந்து பொய் உரையாத தேவன்னு சொல்லுது. தீத்து 1:3 பொய் உரையாத தேவன். இது ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசித்து பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ், நியூ கிங் ஜேம்ஸ், the God who cannot lie, பொய் சொல்ல முடியாத தேவன் வரும். ஏன்னா அவர் பேசுவதெல்லாம் சத்தியம். அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. இது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டம். ஏன்னா சில கலாச்சாரங்களில் பொய் சொல்றது அப்படியே சகஜமாக சொல்லுவாங்க. அது ஒரு லேசான காரியமாக நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு பொய் வராது. ஏன்னா என்ன பேசினாலும் அவர் வார்த்தையினுடைய பவர் எப்படின்னா சொன்னால் அது உண்மையாயிடும். பொய் உரையாத தேவன். எல்லாம் சொல்லுங்க, பொய் உரையாத தேவன். தீத்து 1:3, பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, பவுல் என்ன சொல்றாருன்னா ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் தேவன். இவர் பொய் உரையாத தேவன். அதனால தான் இப்போ நிறைவேறி கொண்டு வருகிறது. இது அவர் சொன்னார் செய்வார். பாயிண்ட் என்ன? அவருடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் நம்பலாம், அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பலாம். இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் நம்பணும். இதுக்கு அதிக முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும். என்ன வார்த்தையில் உண்மையுள்ளவர், சொன்னபடி செய்வார். 3 காரியங்களை பார்த்துருக்கோம் அவருடைய உண்மைத்தன்மையினுடைய அம்சங்கள். 1, தமக்கு தாமே உண்மை உள்ளவர். 2, தம்முடைய ஜனங்களுக்கு அவர் உண்மை உள்ளவர். 3, வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். அவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பார். ஆகவே பாயிண்ட் என்ன? அவரையும் அவருடைய வார்த்தையும் நீங்கள் நம்பலாம், முழுமையாக நம்பலாம். ஆனால் நான் இப்படி சொல்கிறப்போ சிலருக்கு நம்புறது கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் அவங்க கேட்குறப்போ, இப்போ நான் இதை இவ்வளோ பேசுகிறேன், சிலருக்கு இது இனிப்பாக இருக்குது, சிலருக்கு ஒருவேளை கசப்பாக கூட இருக்கலாம். நான் பேசுகிற காரியங்கள் சிலருக்கு வந்து இனிப்பாக இருக்குது, கரெக்டுங்க, கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர். சிலருக்கு வந்து கசப்பாக தோணுது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, எதையோ இழந்துட்டாங்க, யாரையோ இழந்துட்டாங்க. ஒருவேளை சில வாக்குத்தத்தத்தை நம்பியிருப்பாங்க, அது நடக்காமல் போயிருக்கும். இது நிமித்தமாக அவங்களுக்கு இதெல்லாம் கேட்குறப்போ அதுதான் மனசில் இருக்குது. இப்போ அது இருக்கிறதுனால தேவன் உண்மை உள்ளவர் நம்புறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆகவே மற்றவர்களுக்கு இனிப்பாக இருக்கிற இந்த சத்தியம் அவங்களுக்கு கொஞ்சம் கசக்குது. அவர்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 1, அதாவது இந்த காரியத்தை நம்புகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். பல காரணம் நிமித்தமாக அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி சில நேரம் மற்றவங்க துரோகம் செஞ்சதுனால கர்த்தரை நம்புறது கஷ்டமாக இருக்கலாம். அப்போ அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் கைவிடப்பட்டது போல் உணர்றீங்கன்னா, மற்றவங்க உங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டாங்க, அல்லது ஏதோ இழந்துட்டீங்க, யாரையோ இழந்துட்டீங்க, அல்லது ஒரு வாக்கை நம்பி கடைசியில் நீங்கள் நம்புகிற மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, வேறு மாதிரி நடந்துருச்சு, சொல்லப்போனால் எதிர்மாறாக நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இந்த மாதிரிலாம் நடந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்ன தேவைன்னா தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய சமாதானம். அதுதாங்க உங்களுக்கு தேவை. உங்கள் மனசில் கேள்வி நிறையா இருக்கலாம். ஏன் இது நடந்தது, எப்படி இப்படி நடக்கலாம், தேவன் ஏன் இதை அனுமதித்தார், ஏன் எனக்கு இப்படி நடந்தது.
ஆனால் அந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி கேள்விகளுக்கான பதிலை நாடுறதை விட நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தயவுசெய்து தேவனுடைய ஆறுதலை நாடுங்க. தேவனே என்னை ஆறுதல் படுத்தும். வேதம் சொல்லுது, அவர் 2 கொரிந்தியர் 1:3-4 சொல்லுது, அவர் இரக்கங்களின் பிதாவாம், சகல விதமான ஆறுதலின் தேவனா. என்ன சொல்லுங்க? இரக்கங்களின் பிதா, சகல விதமான ஆறுதலின் தேவன். அவர் சகல விதமான, அவர் ஆறுதல் கொடுக்கறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க நம்ம தேவன். நீங்க அதை நாடுங்க. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி கேட்கறத விட, இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது, எப்படி எனக்கு இது நடக்கலாம் அப்படின்னு கேட்கறத விட, ஆண்டவரே நீர் ஆறுதல் அழியும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு பெருசாக பதில் கிடைச்ச மாதிரியும் தெரியல, அப்படி பதில் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை அளிக்கிற மாதிரியும் தெரியல. யோபு எடுத்துக்கோங்க. யோபுன்ற ஒரு புஸ்தகம் இருக்குல்ல பைபிளில். யோபுக்கு இல்லாத தீமைகள் நடக்குது. யோபு பல கேள்விகளை எழுப்புகிறார். யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தியரிஸ்லாம் சொல்கிறாங்க, இதனால தான் நடந்திருக்கும், அதனால தான் நடந்திருக்கும்னு அவங்க பாட்டு விளக்கம் மேலே விளக்கம் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஒரு தடவை கூட அந்த புஸ்தகத்தில் கடவுளுடைய வாயிலிருந்து இதனால தான்ப்பா இப்படி நடந்ததுன்னு தெளிவாக பதிலே வரல. தெரியுமா உங்களுக்கு? அப்படி தேவன் நமக்கு பதில் சொல்லிட்டா கூட, இதனால தான் நடந்ததுன்னு சொன்னால் கூட ஆறுதல் வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இழந்தது திரும்ப கிடைக்குமா? நீங்கள் இழந்த நபர் திரும்ப வருவாங்களா? அது உங்கள் வலி வேதனையை இன்னும் குறைக்குமா? கிடையாது. உங்களுக்கு தேவை தேவனுடைய ஆறுதல், உங்களுக்கு தேவை தேவனுடைய சமாதானம். அந்த 2 கொரிந்தியர் 1:3 தான் சொல்கிறார், சகல விதமான ஆறுதலின் தேவன். 4 சொல்கிறார், எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எங்களுக்கு வர சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உபத்திரம் வரலன்னு கிடையாது, வருது, ஆனால் அதில் அவர் ஆறுதல் செய்கிறார். 4ஆம் வசனத்தை சொல்ல போனால் சொல்கிறாரு, இந்த ஆறுதலை கொண்டு நாங்கள் மற்றவளை ஆறுதல் படுத்த முடியுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு தேவை தேவனுடைய ஆறுதல், உங்களுக்கு தேவை தேவனுடைய சமாதானம். புத்தி கெட்டாத தேவனுடைய சமாதானம்னு ஒன்று இருக்கு. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு வர சமாதானம். உலகத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லா போச்சுனா தான் சமாதானமாக இருக்க முடியும். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு காரியங்கள் நல்லா போகாதப்பவும் உள்ள சமாதானமாக இருக்க முடியும். எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு கிடையாது, இருக்க முடியும். அதை நாடுங்க. இயேசு சொல்கிறார் யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். 27ஆம் வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என் சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன்ப்பா, உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, வித்தியாசமான சமாதானம். பவுல் இதுதான் பிலிப்பியர் 4:7-8 சொல்கிறார், புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்வதாக. அப்போ உங்களுக்கு தேவை தேவனுடைய ஆறுதல், தேவனுடைய சமாதானம். இந்த கேள்வியெல்லாம் கேட்குறத விட்டுட்டு நீங்கள் அதை நாடினீங்கன்னா நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நான் நம்பின மாதிரி நடக்கலை, தாறுமாறாக ஆயிடுச்சு, இப்படி எப்படி தொடர்ந்து கர்த்தர் நல்லவர் உண்மை உள்ளவரெல்லாம் நம்புறது, அதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் அப்படி ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், இந்த கேள்வியெல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதில் நீங்கள் அடிப்படை சத்தியங்களுக்கு திரும்ப போயிடுங்க. என்ன பண்ணுங்க? கோ பேக் டு த பேசிக்ஸ். என்ன பண்ணுங்க? அடிப்படை அஸ்திபார சத்தியங்களுக்கு திரும்ப போயிடுங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப அந்த அடிப்படை அஸ்திபாரங்கள்லேயே நிறைய பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா உண்மையிலே அதுதான் நிறைய தேவை நமக்கு. 7வது வானத்தில் என்ன நடக்குது அப்படின்றத விட அடிப்படை காரியங்களே சிலருக்கு அது புரியல, தெரியல, சிலர் அது மறந்துட்டாங்க. உதாரணத்துக்கு தேவனை குறித்த அடிப்படை சத்தியங்கள். என்ன மாதிரி சத்தியங்கள்? ஒன்றும் இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இது எவ்வளோ சிம்பிளான விஷயம், ஆனால் நம்ம மறந்துடுறோம் அதை. இது மறக்கிறதுனாலே இல்லாத கவலையும் பாரமும் ஒரு இதாகிடுது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மோசமான காரியங்களோட நடந்துருந்ததுன்னா, நீங்கள் இந்த மாதிரி நிலையில் இருந்தீங்கன்னா இந்த சத்தியத்துக்கு திரும்ப போங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கார் இல்லையா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அந்த மாதிரி வசனங்கள் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி போதனைகள் எடுத்துக்கோங்க. தேவன் நம்மோட இருக்கிறார்னு போதிக்கிற அந்த போதனைகள் எடுத்துக்கோங்க, அந்த வசனங்கள் எடுத்துக்கோங்க, அதை தியானிங்க, உங்களுக்கே சொல்லிக்கோங்க.
அதில் திரும்ப நிலை கொண்டுருங்க, அதில் தொடர்ந்து நிலை கொண்டுருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் நம்மோட இல்லாதது போல இருக்கும். நம்ம ஃபீலிங்ஸ், நம்ம உணர்ச்சிகள்லாம் என்ன சொல்லும்? கடவுள் இல்லை, நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, கைவிட்டுட்டாரு. ஆனால் நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. சில நேரம் தார்மாராக தானே சொல்லுது ஃபீலிங்ஸு. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபாலோ யுவர் ஹார்ட் அப்படின்வாங்க. ஏடாகுடமான தத்துவம் அது. ஏன்னா ஹார்ட் வந்து ஏடாகுடமானது. சில நேரம் திடீர்னு இப்படி போக சொல்லும், இல்லைன்னா திடீர்னு இப்படி போக சொல்லும். ஃபாலோ த வேர்டு, வசனத்தை ஃபாலோ பண்ணுங்க. சில நேரம் என் உள்ளம் சொல்லுது, என் உணர்ச்சிகள் சொல்லுது, கர்த்தர் இருக்கிறாரா? எங்கே இருக்கிறார்? இருக்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன? அப்போ என் உள்ளமும் என் உணர்ச்சிகளும் என்னுடைய இது சொல்கிறது எல்லாத்தையும் நான் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்லணும், என் ஆத்துமாவே இங்கே பாரு, அந்த அசுத்தமான எண்ணத்தை கழிச்சு கட்டு அப்படின்னு சொல்ல நேரம் நமக்கே நாம் இந்த மாதிரி போதிச்சுக்கணும், அதை நினைப்பூட்டிக்கணும். பாருங்கள், கர்த்தரை குறித்த அடிப்படை சத்தியங்களை உங்களுக்கே கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் நினைப்பூட்டிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு தேவை. வேறு மாதிரி சத்தியங்கள், கர்த்தர் என்னோட இருக்கிற, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், இந்த மாதிரி காரியங்களுக்கு போங்கன்றேன் திரும்ப. ஏன்னா உங்கள் ஃபீலிங்ஸ், உங்கள் சூழ்நிலை என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்கு விரோதமாக போயிட்டாரோ, என் எதிரியோட போய் சேர்ந்துட்டாரோ? இல்லை இல்லை, என் பட்சத்தில் தான் இருக்கிறார். என்னுடைய சூழ்நிலையை பார்த்து தெரிஞ்சுக்க கூடாது, சிலுவையை பார்க்கணும். திரும்ப சிலுவைக்கே போகணும். சிலுவை என்ன நிரூபிக்குது? எனக்காக அவர் உயிரை கொடுத்தாரு, எனக்காக பாடுபட்டு அவமானப்பட்டு மரித்தார், என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது நித்தியத்துக்கு நிரூபிச்சுட்டார் அங்கே சிலுவையில். திரும்ப திரும்ப நான் அங்கே போகணும், அதை பார்க்கணும், அதை தியானிக்கணும். இந்த மாதிரி அடிப்படை சத்தியங்கள். இன்னொரு சத்தியம் சொல்கிறேன், கர்த்தர் ஆளுகிறார். எல்லாம் திருங்க, கர்த்தர் ஆளுகிறார். சில நேரம் நம்ம பிரச்சனையில் இருக்கிறப்போ நமக்கு எப்படி ஆகணும்? எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு, கர்த்தர் கையை விட்டும் போயிடுச்சோன்ற மாதிரி எண்ணம் வரும். அவரே அங்கே உட்காந்து தலை சொரிஞ்சிக்கிட்டு இருக்காரோ, அந்த மாதிரிலாம் எண்ணம் வரும் நமக்கு. ஒருவேளை உங்களுக்கு வரலையா? அதனால தான் வந்து திரும்ப திரும்ப அந்த மாதிரி சத்தியங்களுக்கு போகணும். பாருங்க, கர்த்தர் ஆளுகிறார், சிங்காசனத்தில் வீட்டு ஆளுகிறார். அவர் ஒருபோதும் எதை கண்டும் குழப்பம் அடையவில்லை. தீமைக்கு காரணர் அல்ல, ஆனால் தீமையையும் ஆளுகிறார். முக்கியமான சத்தியம். தீமைக்கு அவர் காரணர் அல்ல, ஆனால் தீமையையும் ஆள்றதுனால தான் தீமையை நன்மையாய் திருப்ப வல்லவராய் இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி பிரசங்கங்கள், அந்த மாதிரி வசனங்கள், அந்த மாதிரி சத்தியங்களை எடுத்து அதை தியானிங்க. கர்த்தர் நல்லவர், அது இன்னொரு அடிப்படை சத்தியம். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். உங்கள் சூழ்நிலை, உங்கள் உணர்ச்சி சொல்லுது, இல்லை அவர் மாறிட்டாரா, அவர் நல்லவர் இல்லையா, அவர்கிட்ட இது இருக்கா? இல்லை இல்லை இல்லை, வசனத்துக்கு போங்க. அவர் நல்லவர் என்பதை போதிக்கிற அந்த வசனங்கள், சத்தியங்கள், போதனைகள், பிரசங்கங்கள், அதை எடுத்துக்கோங்க. அப்போ கர்த்தரை குறித்த அடிப்படை சத்தியங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை கொஞ்சம் நினச்சி பாருங்க. அதாவது இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு தாறுமாறான வாழ்க்கையில் ஏதோ ஆயிடுச்சு, அசம்பாவம் நடந்துருச்சு, இது இழந்துட்டேன், இந்த மாதிரி எனக்கு நம்புறது கஷ்டமாக இருக்கு இனிமே இப்படின்னு சொல்லுகிறவர்கள் நான் இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். அடிப்படை சத்தியங்களுக்கு போங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இழந்ததை காட்டிலும் உங்களுக்கு இருக்கிறது அதிகன்றதை நினச்சி பாருங்க. பெரிய காரியங்களை இழந்திருக்கலாம் நீங்கள், ஆனால் என்னமோ இருக்குல்ல உங்கள்கிட்ட, ஒன்றுமே இல்லையா? என்னமோ இருக்கு, என்னமோ இருக்கு. பாருங்க, புலம்பல்னு ஒரு புஸ்தகம் இருக்கு பாருங்க பைபிளில். அதில் வந்து இந்த எழுத்தாளர் புலம்பிக்கிட்டே இருப்பார், ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பார். கிறிஸ்தவர்களும் சில நேரம் டிப்ரெஷனில் போயிடுறாங்க, சங்கீதக்காரனும் சில நேரம் அந்த மாதிரி போகிறான், பார்க்கலாம் நீங்கள். அதில் ஒரு புஸ்தகமே பைபிளில் அதுக்குன்னு வச்சிருக்கிறார், ஆண்டவரே வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பாரு, இப்படியும் இருக்கலாம், இதிலிருந்தும் மீளலாம், இதன் மத்தியிலே நம்பிக்கை கொள்ளலான்றதற்கு தான் இந்த புலம்பல்ன்ற புஸ்தகமே இருக்குது பாருங்க. ஏன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு இஸ்ரவேல் சரித்திரத்தில். இயேசு வரத்துக்கு முன்னால் 500 வருஷத்துக்கு முன்னால் பாபிலோனியர்கள் இந்த எருசலேமில் பூந்து பட்டணத்தையும் நாசமாக்கி எரிச்சு போட்டு ஆலயத்தையும் இடித்து எரித்து அங்கே இருக்கிறவங்களை சிறையில் கொண்டு போய் அவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அந்த ஜனங்க அவங்க நாட்டை இழந்துட்டாங்க, அவங்க சொத்தை இழந்துட்டாங்க, அவங்களுடைய கௌரவத்தை இழந்துட்டாங்க, அடிமைகள் போல் கொண்டு போகப்பட்டாங்க. அது நடந்தப்போ தான் இந்த எழுத்தாளர் எரேமியா தான் அநேகமாக எழுதியிருக்கிறாரு, புலம்புறாரு. 5 அதிகாரம் புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு நம்பிக்கை அவருக்கு கிடைக்குது பாருங்கள். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். புலம்பல் 3:20 பாருங்கள், 20 புலம்பல் 3:20. என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. என்ன சொல்கிறான்? நடந்ததே நினச்சி நினச்சி என் ஆத்துமா
முறிந்து போகிறது. 21 பாருங்க, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். 2 வசனத்தை பாருங்க, என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து, எல்லாம் சொல்லுங்க, நினைத்து நினைத்து முறிந்து போதான். 21 பாருங்க, இதை என் மனதிலே வைத்து, எல்லாம் சொல்லுங்க, என் மனதிலே வைத்து. அப்போ ரெண்டுமே மனதோட சம்பந்தப்பட்டிருக்கு. நடந்ததே நினைக்க நினைக்க ஆத்துமா முறிந்து போது, அப்புறம் திடீர்னு இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். திடீர்னு வேற ஒரு காரியத்தை மனதுக்கு கொண்டு வந்தோன்னே நம்பிக்கை வந்துடுது. அதனால தான் சிந்தனை ரொம்ப முக்கியம். அப்போ நான் என்ன சொல்வேன்னா, உங்கள்கிட்ட சரி இழந்ததை மட்டும் நினைக்காதீங்க, வேற ஒரு காரியத்தையும் நினச்சி பாருங்க. இவன் என்ன நினைக்கிறான்னு பாருங்க. 22, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவன் உட்காந்துட்டு இருக்கான், எருசலேமில் இருக்கிறாரு. இவர் எல்லாம் சீரழிஞ்சு கிடக்குது. எருசலேம் தன்னுடைய மகிமை இழந்துருச்சு, எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போச்சேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க மனுஷனுக்கு திடீர்னு ஒரு இடம் வருது, ஆனால் நீ உயிரோடு இருக்கல்ல அப்படின்னு. நீ உயிரோடு தானே இருக்க. எவ்வளோ பேர் சாகடிக்கப்பட்டாங்க, செத்துட்டாங்க, எவ்வளோ பேர் அடிமையில் கொண்டு போகப்பட்டாங்க, நாடே போயிடுச்சு, ஆலயம் போயிடுச்சு, எல்லாம் போச்சுன்ற மாதிரி இருக்கிறப்போ ஒரு எண்ணம் வருது, நீ உயிரோட தானே இருக்க. அதனால தான் சொல்கிறான், நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. திடீர்னு அவனுக்கு அது பெருசாக தெரியுது பாருங்க. இப்போ அட்லீஸ்ட் நான் உயிரோடு இருக்கேன். எவ்வளோ பேர் செத்துட்டாங்க, நான் சாகலை, எல்லாம் போயிடல, சில காரியங்கள் உண்டு. உடனே பாருங்க, அவனுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் மனசை நிரப்ப நிரப்ப கொஞ்சம் மாறிடுறான். அவன் பேச்சே மாறிடுது பாருங்க. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாருங்க, இந்த மாதிரி எண்ணம் ஒரு கிறிஸ்தவனுக்கு வரணும் பாருங்க. உலகத்தாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, உலகத்தில் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லா நன்மையும் பெறத்து அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. உலகத்தாருடைய பொதுவாக அவங்க புத்தி எப்படின்னா, எல்லா நன்மையும் பெறத்துக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. கிறிஸ்துவனால தகுதி இருக்குன்னுலாம் ஒன்றும் நினைக்கல, அவங்க சுயமாக தகுதி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு தான் தெரியும் விஷயம், எந்த நன்மையை பெறத்துக்கும் நமக்கு தகுதியே இல்லை சொல்ல போனால். ஏன்னா வேதம் சொல்லுது, நாம் எல்லாருமே பாவம் செய்து கெட்டு போய்விட்டோம், மரணத்தை பெறத்துக்கு தான் தகுதி இருக்குது, நரகம் போகிறதுக்கு தான் தகுதி இருக்குது. சுயமாக எந்த நன்மையை பெறத்துக்கும் தகுதி இல்லை நமக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? அது உணர்றீங்களா நீங்கள்? அல்லது உலகத்தார் புத்தி மாதிரி நமக்கும் ஆயிடுச்சா? இதுதாங்க வேத சத்தியம். எந்த நன்மையை பெறத்துக்கும் நமக்கு சுயமாக தகுதியே கிடையாது. ஆகவே ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படின்னா, ஒரு நன்மை வந்தால் கூட இது அவர் கிருபைனால தான். நான் உயிரோடு இருந்தால் கூட அவருடைய சுத்த கிருபை தான். என்னை வேணா மறிக்க விடலாம், நரகம் போக விடலாம், ஆனால் என்னை போய் காப்பாற்றிட்டாரு, என்னை போய் ரட்சித்தாரு, எனக்காக போய் ஜீவனை விட்டாரு, எனக்கு போய் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து என்னை போய் வாழ வைக்கிறாரு. இப்போ நான் நிற்கிறேன்னா இது அவருடைய கிருபை, பேசுகிறேன்னா அவர் கிருபை, கையை நீட்டேன்னா அவருடைய கிருபை, இது முடிச்சிட்ட பிறகு போய் உட்காந்து சாப்பிட்டேன்னா அது அவருடைய கிருபை, அது ஜீரணமானா அது அவருடைய கிருபை, தூங்கினா அது அவருடைய கிருபை, காலையில் எந்திரிச்சா அவருடைய. இப்படி ஒரு எண்ணம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கும்போது எப்படி ஆயிடுது, இல்லாததை விட இருக்கிறதே நிறையான்ற மாதிரி ஆயிடுது. பரவாயில்லையே, இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் இழந்துட்டோம், ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு எப்போவுமே இல்லாத விட இருக்கிறது அதிகம்னு நினைக்கிறான் ஒரு கிறிஸ்தவன். அட்லீஸ்ட் அதுக்கு திரும்ப வரான் பாருங்க. அப்படி யோசிங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் உங்கள் மனதில் இந்த எண்ணங்களை வச்சிங்கன்னா, 21 பாருங்கள், 21 இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன், நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில். இப்போ பேச்சு அப்படியே மாறிடுச்சு பாருங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புலம்பலாக இருக்கும். 23 அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா. சீரழிஞ்சு போய் கிடக்கிற எருசலேமுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறான், உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறது. அப்போ எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர் என்று நம்ப முடியும். இந்த மாதிரி சத்தியங்களுக்கு போங்கன்னு சொல்ல விரும்புகிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அஸ்திபார சத்தியங்கள், கடவுளை குறித்த சத்தியங்கள், உங்களுக்கு இருக்கிறதை குறித்த சத்தியங்கள்,
உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இப்போ நான் சொன்னதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம், நிற்கிறது, உட்கார்றது, தூங்குறது, சாப்பிட்றது, இது இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிவிட்டுருக்கிறோம், நாம் உடன்படிக்கை மக்களாக ஆகிவிட்டுருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய பாக்கியங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கே. தேவன் நம்மளை பிரியத்தோடு பார்க்குறாரு, நம்மளை ஏற்றுக்கொள்கிறாரு, நீதிமானாய் பார்த்து ஏற்றுக்கொள்கிறாரு. என்ன இருந்தாலும் இதெல்லாம் மாறவே முடியாது. இதை பாருங்க. அல்லது உங்களுக்கு வரப்போகிற நித்திய பாக்கியங்களை நினைச்சு பாருங்க. அதெல்லாம் நம்ம இந்த சீரீஸ்ல பேசவே இல்லை. ஆனா எவ்வளோ இருக்குது நமக்கு வரப்போகிற நித்திய ஆசீர்வாதங்கள். பவுல் அதெல்லாம் நினைச்சு அதெல்லாம் மனதில் வைத்து தான் இங்க இந்த பூமியில சில பாடுகள்லாம் அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது, மேற்கொள்ள முடிஞ்சது, சந்திக்க முடிஞ்சது. ரோமர் 8:18 சொல்றாரு பாருங்க. ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இக்காலத்து பாடுகள் தனியாக பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியுது. ஆனால் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதோட ஒப்பிட்டு பார்க்குறப்போ இது நத்திங் அப்படின்றார் பவுல். எவ்வளோ உபத்திரவத்தை சந்தித்தார் பவுல். ஆனால் அவருடைய சிந்தனை பாருங்க, வெறும் இங்கே இருக்கிற கஷ்டத்தை மட்டும் பார்க்கல, வரப்போகிற நித்திய மகிமையையும் யோசித்து பார்க்குறாரு. அதோட ஒப்பிடுறப்போ இது பரவாயில்ல அப்படின்றாரு. இந்த மாதிரிலாம் ஒரு கிறிஸ்தவன் எண்ணுகிறான். 2 Corinthians 4:16-18 பாருங்க. கிறிஸ்தவன் சிந்திக்கிற விதமே வித்தியாசமா இருக்கணும் பாருங்க. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. பெரிய உபத்திரம் மாதிரி தெரியுது, ஆனால் வரப்போகிற மகிமையோட ஒப்பிட்டு பார்த்தா இது அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். நீங்கள் பெரிய பிரச்சனையில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, அட்வைஸ் வாய் திறந்து, உங்களுக்கு அது அப்படி ஃபீல் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி பேசுங்க. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. 18, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நமக்கு நித்திய பாக்கியங்கள் உண்டு. வெறும் காணப்படுறதை வச்சு நம்ம வாழ்றதில்லை, வெறும் பூமியில் நடக்கிற இந்த காரியங்களை மட்டும் நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை. எப்பவுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு கண்ணு பூமியின் மீது, ஒரு கண்ணு நித்தியத்தின் மீது. A Christian should live a little bit cross-eyed. ஒரு கண்ணு பூமியின் மீது இருக்கணும், ஒரு கண்ணு நித்தியத்தின் மீது இருக்கணும். அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு கால் பூமியில் நிலைத்து இருக்கணும், இன்னொன்று நித்தியத்தை நோக்கி போகிறதுக்கு ரெடியா, இப்படி தான் வாழணுமா. 1 foot raised. இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், எவ்வளோ கிறிஸ்தவங்க சரித்திரத்தில் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்காங்க. அவங்க மேற்கொண்ட விதம் இந்த மாதிரி சத்தியங்களுக்கு போனாங்க. அவங்க தேவனை குறித்த அஸ்திபார சத்தியங்கள் இல்லாததை விட இருக்கிறது நிறைய, வரப்போகிற நித்திய பாக்கியங்கள் பெருசு, இந்த மாதிரி காரியங்களை தான் அவங்க பெருசாக என்னாங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு நான் அப்படி நம்புறது கஷ்டமாக இருக்குங்க, இதாகிடுச்சு அதாகிடுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, தேவன் ஒருபோதும் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ நான் பொதுவாகவே பேசுகிறேன் பாருங்கள், தேவன் ஒருபோதும் பிரச்சனையே உனக்கு இருக்காதுன்னு வாக்கு பண்ணவே கிடையாது, அப்படி சொல்லவே கிடையாது. என்னை நம்பு, உனக்கு அப்படியே வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும், எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரா? ஆனால் நான் நினைக்கிறேன் சிலர் அப்படி நினச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தரை நம்பும்போது எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக ஒரு பிசுறு இல்லாமல் அப்படியே போகும்னு அவங்க நினைக்கிறேன். ஏன்னா சில நேரம் அந்த ஒரு பிசுரெல்லாம் வரப்போ, இந்த மாதிரி சில காரியங்கள் நடக்கிறப்போ அது அவங்கள அப்படியே ரொம்ப பாதிக்குது. எப்படி இப்படி நடந்திருக்கலாம்? ஒருவேளை அவங்களுடைய எதிர்பார்ப்பே ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருந்ததோ தெரியல. தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தலையில் தான் வாக்கு பண்ணியிருக்காரு. இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தன்னு அர்த்தம். நானும் இந்த உபத்திரத்தை சந்தித்தேன், நான் ஜெயித்தேன். நீ என்ன நம்பினா என் மூலமாக நீ ஜெயிக்கலாம். உபத்திரம் வராதுன்னு கிடையாது, வரும், நீ ஜெயிக்கலாம், என்னை நம்பு. என் கிருபை உனக்கு போதுமானதாய்
இருக்கும். அந்த மாம்சத்தில் முள் இருக்கு. என் கிருபை உனக்கு போதுமானதாய் இருக்கும். ஒரே பிரச்சனையா இருக்கு, நாளுக்கு நாள் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். எனக்கு பலனே இல்லை. தேவன் சொல்றார், பரவாயில்ல, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்றேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை. இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை தான் கொடுக்குறாரு இல்லையா. உனக்கு எந்த ப்ராப்ளம் வராது, எந்த அப்படியே ஸ்மூத்தாக போகும்னு அவர் ஒருபோது சொல்லவே இல்லை. சில நேரம் ஜனங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. உலகத்தில் அவங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பை தானே அவங்க ஒரு பெரிய கோலாக வச்சுருக்கிறாங்க. உலகத்தார் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மூத்தாக போகணும், எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அப்படியே அப்படி தான் அவங்க லைஃப் கோல் செட் பண்ணுறதுனால சில நேரம் நமக்கும் அந்த மாதிரி புத்தி வந்துடுது. ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு லக்கை நோக்கி நம்ம கொண்டு போகலையே. ஸ்மூத்தாக போகணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இதுவா வாழ்க்கையினுடைய கோல் கிடையாது. போக போக நம்மளை பூரணப்படுத்தணும், விசுவாசத்தில் வளர செய்யணும், பூரணர்களாக ஆக்கணும். அப்படி தான் கோல் செட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். போக போக நம்ம அதிகமாய் கிறிஸ்துவை போல ஆகணும். என்னங்க, யாக்கோபு 1:2-4 வாசித்தீங்கன்னா யாக்கோபு சொல்றாரு, பல விதமான சோதனைகள் வரும்போது அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். பார்த்துருக்கீங்களா அந்த வசனங்களை? பாருங்க, யாக்கோபு 1:2-4 பாருங்க. என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பிரச்சனை வர்றப்போது எப்படி எடுத்துக்கோவா? விசுவாசத்தின் பரீட்சையா எடுத்துக்கோ. பரீட்சை மோசமானது கிடையாது. அதை நீ கரெக்டாக அப்ரோச் பண்ணா அந்த பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. எல்லாம் சொல்லுங்க, அறிந்து. அறிவை பயன்படுத்துன்றாரு. இது அறிந்து கொள். இந்த பிரச்சனையை நீ கடக்க வேண்டிய விதத்தில் கடந்தன்னா இது பொறுமை உண்டாக்கும். இந்த விசுவாச பரீட்சை பொறுமை உண்டாக்குன்னு அறிந்துக்கோ. அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்க, எண்ணுங்கள். அறிந்து எண்ணுங்கள். சந்தோஷமாக ஃபீல் பண்ண முடியலன்னா கூட நினச்சிக்கலாம், ஓகே இதனால என்னமோ நன்மை உண்டாகும். தேவன் அதை இதையும் பயன்படுத்தி நன்மையை உண்டு பண்ணிடுவார். என் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்திடுவார், பொறுமை உண்டாக்குவார். 4ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நம்மளை பூரணர்கள் ஆக்கணும்னு தேவன் திட்டம் பண்ணுறாரு. அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவேளை இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு இல்லையா, ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாரு. 5ஆம் வசனத்தில், நான் சொல்கிறது ரொம்ப பைத்தியம் மாதிரி தெரியுதா, ரொம்ப ஓவராக தெரியுதா, உங்களுக்கு அதுக்கு வேண்டிய ஞானம் இல்லை, ஞானத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்றாரு. அடுத்த வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் கேட்க கடவன். அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கையில் பிரச்சனைகளை கையாளுவதற்கான ஞானம் இல்லையா, கேட்டு வாங்கிக்கொன்றாரு. அப்போ இந்த மாதிரி காரியங்களை தான் நான் சொல்லுவேன். ஆனால் பாருங்கள், நம்புறது கஷ்டமாக இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சில காரியங்கள் நடந்ததுனால, சில காரியங்களை நீங்கள் இழந்ததுனால, நீங்கள் சில நேரம் கைவிடப்பட்ட போல உணர்ந்ததுனால, நீங்கள் ஏதோ நம்பினீங்க நடக்கலை இப்படின்னு ஆனதுனால கர்த்தர் உண்மை உள்ளவர் இல்லைன்னு கிடையாது. அவர் உண்மை உள்ளவர் தான். அவர் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் டூ நாட் நலிஃபை த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட். நமக்கு என்னமோ மோசம் ஆயிடுச்சுன்றதுனால கர்த்தர் உண்மை உள்ளவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் உண்மை உள்ளவர் தான். இன்னொரு காரியமும் நான் உங்களை கேட்டுப்பேன், தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து முடிவுக்கு வராதிங்க அவர் உண்மை உள்ளவரா இல்லையான்னு. ஏன்னா நீங்கள் இன்னும் வாழ்ந்து முடிக்கலையேங்க, இன்னும் வாழ வேண்டியது இருக்குதுங்க, நிறைய இருக்குது. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி முதல்ல வாழ்ந்து முடிஞ்சு அப்புறம் நித்தியத்தில் போய் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கலாம் அவர் உண்மை உள்ளவரா இல்லையான்னு. ஏன்னா அவருக்கு நித்தியம் வரைக்கும் இருக்குது. அவர் உண்மை உள்ளவர் என்பது நிரூபிக்கிறதுக்கு நித்தியம் வரைக்கும் இருக்குது. நாம தான் இன்றைக்கே முடிவெடுக்க பார்க்குறோம். அது முடிவெடுக்கலாம், நம்ம வாழ்க்கையை பார்த்து கிடையாது. குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு நீங்கள் நினைக்காத மாதிரி எதிர்பாராத மாதிரி நடந்துருச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை பார்த்து முடிவுக்கு வராதிங்க அவர் உண்மையுள்ளவரா இல்லையான்னு. முதல்ல வாழ்ந்து முடிங்க. நிறைய காலம் இருக்குது உங்களுக்கு, நீண்ட காலம் இருக்குது. நித்தியத்துக்கு போயிட்டு அப்புறம் நம்ம திரும்ப ஒரு பிரசங்கம் பண்ணலாங்க. திரும்ப ஒன்றா கூடி அவர் உண்மை உள்ளவரான்னு பார்க்கலாம். அன்னைக்கு நீங்களே வாய் திறந்து சொல்லுவீங்க அவர் உண்மை உள்ளவர்னு. முதல்ல சரித்திரம் முடியணும் பாருங்க. ஏன்னா தேவனுக்கு ரொம்ப டைம் இருக்குது தன்னை நிரூபித்துக்கிறதுக்கு. நாம தான் அவசரப்படுறோம்.
அதனால நம்ம வாழ்க்கையை பார்த்து அவர் உண்மை உள்ளவரா இல்லையான்னு முடிவுக்கு வரக்கூடாது. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, மற்றவங்க வாழ்க்கையை மட்டும் பார்த்து கூட முடிவுக்கு வராதீங்க. உங்களோட வாழ்கிற மற்ற ஆட்கள் அவங்களுக்கு என்ன நடக்குது, ஒருவேளை அவங்களுக்கு நல்லது நடந்தால் கூட வெறும் அதை மட்டும் பார்க்காதீங்க. இதனால தான் பாருங்கள், சாட்சிகள் மட்டும் பத்தாது. ஒருத்தர் எந்திரிச்சு சபையில் கூட சாட்சி சொல்கிறாங்கன்னா, எனக்கு தேவன் இதெல்லாம் செஞ்சார், எனக்கு உண்மை உள்ளவராக இருந்தாருன்னு சொன்னால் சூப்பர். ஆனால் அது பத்தாது. நம்ம விசுவாசத்தை உண்மையிலே கட்டி எழுப்புறதுக்கு அதுவும் கூட பத்தாது. அவர் உண்மை உள்ளவர் என்பதை எங்கே பார்க்கணும்னா இங்கே தான் பார்க்கணும், இங்கே தான் பார்க்கணும், இங்கே தான் பார்க்கணும். விசுவாசம் கேள்வினால் வருது, கேள்வி வசனத்தினாலே வருகிறது. இங்க இருக்கிற சாட்சிகளை பாருங்க, அவர் உண்மை உள்ளவர் என்பது முழுமையாய் நிரூபிக்கப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. இங்க இருக்கிற சாட்சி மற்றவங்க சொல்ற சாட்சியை விட இங்க இருக்கிற சாட்சிகள்ல அவர் உண்மை உள்ளவர் என்பது நல்லா முழுசா வெளிப்படுது. பாருங்க, ஒருத்தர் சாட்சி சொன்னா கூட அது பூரண ஒரு சாட்சின்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த சாட்சியில ஒரு பிள்ளை இருக்கலாம், ஏன்னா அவங்க சொல்றது தேவனுடைய வார்த்தை ஒன்றும் கிடையாது. ஆனா இது தேவனுடைய வார்த்தை, பிழையற்றது. இங்க போங்க, இங்க எவ்வளோ உதாரணங்கள் இருக்கு. ஆகவே கடைசியா இப்போ ஒரு சில நிமிடங்கள் எடுத்து இங்க இருக்கிற உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். இங்க இருக்கிற சாட்சிகள், தேவன் உண்மை உள்ளவர் என்பதற்கு இங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் சாட்சிகள் இருக்கு. சில உதாரணங்கள், சில ஹைலைட்ஸ் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2-3 பேஜ்லயே சொல்றாரு, வாக்கு கொடுக்குறாரு தேவன். ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்றாரு, இந்த ஸ்திரீ அல்லது ஆதாம் ஏவாள் பிசாசு எல்லாம் இருக்கிறாங்க ஏதேன் தோட்டத்தில், அங்கே சொல்றாரு, ஸ்திரீயின் வித்து பிசாசானவனுடைய தலையை நசுக்குவார். அப்படி செஞ்சு காமிச்சார். வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபித்து காமிச்சார். இயேசு மூலமாய் பிசாசின் தலையை நசுக்கி விட்டார். நிறைவேறதுக்கு காலமாச்சு, ஒரு சில 1000 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் இங்கே நடக்க போகுதுன்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் செஞ்சாரா இல்லையா? செஞ்சார். ஒரு நாள் பிசாசை ஒட்டு மொத்தமாக அழிச்சே போட்டுருவார். நோவாவின் இடத்துல வாக்கு கொடுத்தாரு. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில், இனி ஒருபோதும் இந்த உலகத்தை வெள்ளத்தினால் நான் அழிக்கவே மாட்டேன்னு சொன்னாரா சொல்லியா? இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய வாக்கை காப்பாற்றி கொள்றார். அதனால தான் நம்ம அழியாமல் இருக்கிறோம். இந்த உலகம் ஆபிரகாம் இடத்துல வாக்கு கொடுத்தார், பிள்ளையை தருவேன்னு வாக்கு பண்ணார். 75 வயசு ஆபிரகாமுக்கு, சான்ஸே கிடையாதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பிள்ளையை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணார். நடந்துதான் நடக்கலையா? நடந்தது. டைம் ஆச்சு, 25-6 வருஷம் ஆச்சு. 100 வயசு தான் பிள்ளை கிடச்சிது. ஆனால் ஆச்சா இல்லையா? கொடுத்த வாக்கை நிறைவேற்றினாரா இல்லையா? வார்த்தையில் உண்மை உள்ளவரா இல்லையா? அந்த 25 வருஷத்து வரைக்கும் ஆபிரகாமுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு ஒன்றும் கிடையாது, நிறைய நன்மைகள் கிடைச்சிது. 25 வருஷம் முடிகிறதுக்குள்ள பிள்ளை வரத்துக்கு முன்னால் எவ்வளோ செஞ்சார். ஆபிரகாமை பெரிய ஆள் ஆக்கி விட்டார், சீமான் ஆக்கி விட்டார், வெற்றியை கொடுத்தாரு, எவ்வளோ முன்னேற்றங்கள்லாம் கொடுத்தாரு. அப்புறம் கடைசி பிள்ளையும் கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான வாக்குத்தத்தங்கள்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் முழுமையாக அவராலேயே ருசிக்க முடியாத வாக்குத்தத்தங்கள். ஆபிரகாம்கிட்ட பெருசு பெருசாக சொல்லி விட்டாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளை போல ஆக்குவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆக்குவேன். ரொம்ப ஓவராக கொடுத்து விட்டார். நமக்கே சொல்லாம் போல இருக்கு, ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே? எந்த அளவுக்குன்னா ஆபிரகாமாலே முழுமையாக அவருடைய சொந்த லைஃப் டைமில் அனுபவிக்க முடியல. அது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டம் அது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்கு நிறைவேறி கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் போய் ஆபிரகாம்னு சொன்னீங்கன்னா, அந்த பேர் எனக்கு தெரியவே தெரியாதே, கேள்விப்படலைன்னு சொல்ல மாட்டாங்க. 3 மதங்கள் மார்க்கங்களில் ஆபிரகாம் ரொம்ப முக்கியமான நபராக இருக்கிறார். இன்றைக்கு பேரை பெருமைப்படுத்தி விட்டார். ஒன்றும் இல்லாத ஆபிரகாம், யாருமே தெரியாத அந்த ஆபிரகாமை எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாரு, பெரிய ஜாதி ஆக்கி விட்டாரு. உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். ஆபிரகாமுடைய வாழ்நாள் அது நடக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுளுடைய ஆசீர்வாதம் பூமி எங்கும் சகல ஜனங்களுக்கும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததியாய் எண்ணப்படுகிறோம். உண்மையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கிறது. நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியார். ஆபிரகாம் கிட்ட பிரம்மாண்டமா வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நிறைவேற்றினாரா இல்லையா?
உதாரணம் மேலே உதாரணம் கொடுத்துட்டே போகலாம் பாருங்க. யாக்கோபு எடுத்துக்கோங்க. வீட்டை விட்டு ஓடி வர்றாரு, ஒன்றும் இல்லை, எதிர்காலமும் இல்லை அவருக்கு. அங்கே போய் அவரை சந்திச்சு வாக்கு கொடுக்குறாரு. நீ படுத்துக்கொண்டிருக்கிற அந்த பூமியை உனக்கு நான் தர்றேன், உன்னுடைய சந்ததியார பூமியின் தூளை போல ஆக்குறேன், வெற்றி பெற வச்சு உன்னை திரும்ப உன் சொந்த ஊருக்கு கொண்டு வரேன், பத்திரமா கொண்டு வரேன். சொன்ன மாதிரியே செய்கிறாரு. யோசேப்பின் இடத்துல ஒரு கனவின் மூலமாக ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்னன்னு? தன்னுடைய சகோதரர்களை இவர் ஆளுவார்னு, மூத்த சகோதரர்களை இவர் ஆளுவார்ன்ற ஒரு கனவு. அதை கேட்டு அவங்க கோவப்பட்டு பொறாமப்பட்டு அவரை சாகடிக்க பார்த்து, பிறகு குழியில் தூக்கி போட்டு அடிமையாக விற்று, அப்புறம் அவர் ஜெயிலுக்கு போய் என்னென்னமோ நடக்குது பாருங்க. இந்த வாக்கு தேவன் கொடுத்த இந்த கனவு ஒருபோதும் நிறைவேறாத சான்ஸே கிடையாதுன்னு நினைக்கிறோம் நாம. ஆனால் செஞ்சு காமிச்சிடுறாரு. கடைசியில் பிரதம மந்திரி ஆகி காமிக்கிறார் யோசேப்பை. அவர் சொன்ன மாதிரியே, கனவுல வந்த மாதிரியே சகோதரர் அவருக்கு முன்பாக பணிஞ்சாங்க. தாவீது தான் ராஜான்னு தேவன் சொல்லிட்டாரு. தாவீதை தேர்ந்தெடுத்தாரு, அபிஷேகித்துட்டாரு. தாவீது தான் ராஜான்னு சொல்லிட்டாரு. நாட்டினுடைய ராஜாவுக்கு பிடிக்கலானா அது சவுல் ராஜாவுக்கு பிடிக்கல. ஆனால் தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு, அவ்வளோதான், தாவீது தான் ராஜான்னு, அடுத்த ராஜா. ஆனால் இருக்கிற ராஜாவுக்கு பிடிக்கல. ஆனாலும் அந்த நாட்டினுடைய ராஜா அந்த இராணுவத்தையே பயன்படுத்தி தாவீதை வேட்டாடுற மாதிரி அவன் பின்னால் போய் அவனை சாகடிக்கணும்னு என்னென்ன செய்யணுமோ முயற்சியை எடுத்து பார்த்துட்டாரு. நாடே உங்களுக்கு விரோதமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இராணுவமே உங்களுக்கு விரோதமாக இருந்தால் எப்படி இருக்கும்? நாட்டினுடைய ராஜாவே உங்களுக்கு விரோதமாக இருந்தால் எப்படி இருக்கும்? தாவீதுக்கு அப்படி தான் இருந்தது. இந்த வாக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. தாவீதெல்லாம் ராஜாவாக ஆகவே முடியாதுன்னு நினச்சிருக்கலாம், எல்லாரும் நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தேவன் செஞ்சு காமிச்சார். சவுலும் தடுக்க முடியல, இராணுவம் தடுக்க முடியல, நாடும் தடுக்க முடியலையா. தேவன் வாக்கு பண்ணிட்டார்னா அது நிறைவேறியே தீரும். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர். அவர் செய்ய வல்லவர், நல்லவர், செஞ்சு காமிப்பார். வார்த்தை கொடுத்துட்டாருன்னா செஞ்சு காமிப்பார். நான் சொன்னது போல சில வார்த்தைகள் மிரட்டுற வார்த்தைகளும் இருக்குது, ஒரு தண்டனை சொல்கிற வார்த்தைகளும் இருக்குது பைபிளில். முன்னாலேயே சொல்லிட்டார் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட, எகிப்திலிருந்து அவர்களை விடுவிப்பேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு. ஆக்சுவலாக உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருப்பாங்க, அது முடிகிறப்போ அவங்கள நானே விடுவிப்பேன், கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன், எல்லாம் 400 வருஷம் முன்னால் வாக்கு கொடுத்தாரு. கரெக்டாக அந்த டைம் வர்றப்போ மோசையை பிறக்க வைக்கிறாரு. எல்லாம் ஆண் குழந்தைய சாகடிக்கணும்னு ரூல் இருக்கு. அந்த நேரத்தில் இந்த வாக்கெல்லாம் நிறைவேறவே முடியாதுன்ற மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில் மோசை பிறக்கிறாரு, அரண்மனையில் வளர்றாரு. அவன் படிக்க சொல்லி கொடுக்குறான், சோறு விட்டுறான், அவங்கள கவுக்குறால அரண்மனையிலேயே வளர வச்சு அவங்களே சப்போர்ட் பண்ண வச்சு கடைசியில் அவங்களே அந்த மோசையை வச்சு கவுக்குறாரு. அந்த அடிமைகளை எகிப்திலிருந்து வெளியே கொண்டுறாரு. அவர் கொடுத்த வாக்கு அப்படியே நிறைவேற்றுகிறாரு. இதெல்லாம் சான்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க பாருங்க. எகிப்து ஒரு சூப்பர் பவர், உலகத்தில் அவங்க தான் நம்பர் 1 பவருங்க. அங்கேருந்து நீங்கள் அடிமைகள்லாம் அப்படியே வெளியே வர முடியாது, அப்படியே அவன் விடமாட்டான். அவன் இது நடக்கவே நடக்காது, சாத்தியமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் அதை செஞ்சு காமிச்சார். வாக்கை கொடுத்துட்டாரு, செஞ்சு காமிச்சிட்டார். இது ஒரு பேட்டர்ன் பார்க்குறீங்களா? பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? இதில் வேணுக்குன்னே சாத்தியமே இல்லாத வாக்கு கொடுக்குறார் ஆண்டவர், அப்புறம் அதை செஞ்சு காமிக்கிறார். என்னமோ வேணுக்குன்னே செய்கிற மாதிரி தெரியுது. அவங்கள வெளியே கொண்டு வர்றாரு. முன்னாலே சொல்லிடுறாரு, என்னை விட்டு விலகி போனீங்கன்னா, உங்கள் வழியில் போனீங்கன்னா, மற்ற தேவர்கள் பின்னால் போனீங்கன்னா, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போனீங்கன்னா, தாறுமாறாக வாழ்ந்தீங்கன்னா, அக்கிரமம் செஞ்சீங்கன்னா, அந்நிய நாட்டுக்காரன் உங்களை தோற்கடிச்சு உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களையும் சிறையிருப்பில் கொண்டு போயிடுவான் அப்படின்னு வார்னிங், எச்சரிக்கை கொடுத்தாரு. அந்த வார்த்தையும் கொடுத்தாரு. இஸ்ரவேல் மக்கள் அவர் சொன்ன பேச்சை கேட்கல. அப்படியே நடந்தது, அவர் வார்த்தையின்படியே நடந்தது. வார்த்தையில் உண்மை உள்ளவர். இவரை விட்டு விலகி போனாங்க, மற்ற தேவர்கள் பின்னால் போனாங்க, அக்கிரமம் செஞ்சாங்க, இவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணாங்க. ஆகவே அவர் சொன்ன மாதிரியே தண்டனை வந்தது. அந்நிய நாட்டுக்காரன் தோற்கடிச்சு சிறையிருப்பில் கொண்டு போயிட்டான். அப்புறம் இன்னொரு வாக்கு கொடுத்தாரு, நீங்கள் கொண்டு போகப்படுவீங்க, ஆனால் 70 வருஷம் கழித்து உங்களை திரும்ப கொண்டு வந்துடுறேன். இதுவும் சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படி 70 வருஷம் கழித்து திரும்ப கொண்டு வர்றது? பெரிய வேர்ல்ட் சூப்பர் பவர்ஸ் பாபிலோன் இருக்காங்க. ஆனால் சொன்ன மாதிரியே செஞ்சார். பாபிலோனை கவுத்து பர்சுன்ற பவரை கொண்டு வந்து கோரேஸ் என்ற ராஜாவை எழுப்பி, அந்த ராஜா மூலமாக 70 வருஷம் கழித்து இந்த ஜனங்களை திரும்ப இஸ்ரவேலுக்கு, எருசலேமுக்கு கொண்டு வர தொடங்கினார். அவர் கொடுத்த வாக்கை எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிட்டே வராருன்றதை சொல்ல வரேன் நான். எவ்வளோ உதாரணங்கள் பைபிளில் இருக்கு பாருங்க.
எல்லாத்த விட பெரிய உதாரணம் என்னன்னா, கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை குறித்த வாக்குத்தத்தங்கள். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை குறித்து ஏறக்குறை 300 வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எத்தனை? 300, ஏறக்குறை 300 வாக்குத்தத்தங்கள், ப்ராஃபசிஸ், தீர்க்க தரிசனங்கள். ஒரு வாக்குத்தத்தம் எக்ஸாக்டாக நிறைவேறினாலே பெரிய ஒரு விஷயம். 300ஐயும் ஒரே ஆள் நிறைவேற்றணுன்றது சாத்தியமே கிடையாது. நீங்கள் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மனித ஒரு லாஜிக் கூட பார்த்தீங்கன்னா சாத்தியமே கிடையாது. ஆக்சுவலாக மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்கெல்லாம் அதை பார்த்து அனலைஸ் பண்ணியே சொல்லிட்டாங்க. 300ஐயும் ஒரே ஆள் நிறைவேற்றுவது சாத்தியமே. அதாவது பெத்லஹேமில் பிறப்பாருன்னு இருக்குது, நாசரத்தில் வளருவார்னு இருக்குது, கலிலேயாவில் ஊழியம் பண்ணுவார்னு இருக்குது, ஜெருசலேமில் போய் சாவார்னு இருக்குது, சாகரப்போ ஒருத்தன் 30 வெள்ளி காசுக்கு அவரை விற்று கொடுப்பான்னு இருக்குது, அவர்கிட்ட இருக்கிறவங்களாம் அவரை விட்டு விலைக்கு ஓடிடுவாங்கன்னு இருக்குது, அவர் இப்படி மரத்தில் தூக்கப்படுவார்னு இருக்குது, 3ஆம் நாள். இதெல்லாம் ஒரே ஆள் நிறைவேற்றுவது சாத்தியமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் இயேசு அனுப்பினப்போ எல்லாத்தையுமே நிறைவேற்றினார் தேவன். அவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றினார். எங்கே பிறப்பேன்னு சொன்னாரோ அங்கே தான் பிறந்தார். பெத்லஹேமில் பிறப்பேன்ட்டார். பெத்லஹேமில் இவ்வளோ பிறக்க வைக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் காரியங்களை மாற்றுகிறார் தேவன். அந்த ராஜா ஒரு உத்தரவு போடுறாரு, இந்த மாதிரி ஆளாளுக்கு உங்கள் சொந்த ஊருக்கு போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற அந்த உத்தரவை வச்சு தான் யோசேப்பும் மரியாளும் பயணித்து பெத்லஹேமில் சேர்றாங்க. கரெக்டாங்க பிறக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன வேணா பண்ணுவார் தேவன். இது வெறும் ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. இயேசு மூலமாக அந்த முதலாம் வருகையில் அந்த 300 வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றினார். சத்தியமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நிறைவேற்றி காண்பித்தார். இயேசு போதிக்கிறப்போ அவர் வாக்கு கொடுத்தார் இல்லையா, இந்த மாதிரி அவர் திரும்ப வரத்துக்கு முன்னால் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் போய் சேரும், பூமி எங்கும் போய் சேரும்னு வாக்கு கொடுத்துட்டாரு. இதெல்லாம் 2000 வருஷம் முன்னால் சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லியிருக்கணும். எப்படி பூமி எங்கும் போய் சேரும், சகல ஜாதிகளுக்கும் சேரும், எவ்வளோ மக்கள் இருக்காங்க, பூமி எவ்வளோ மூலம் முடுக்கு இருக்குது, இங்கெல்லாம் எப்படி போய் சேரப்போகுதுன்னு. ஆனால் இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் போய் சுவிசேஷம் சேர்ந்துருச்சு. எல்லா நாடுகளையும் ஊடுருவி கொண்டு இருக்குது. இப்போது எல்லா இடத்துக்கும் பரவி கொண்டு இருக்குது. இயேசு சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அவருடைய 2ஆம் வருகையை பற்றி எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்குது அப்படின்னு நான் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். இயேசுடைய 2ஆம் வருகையை பற்றி அதோட சம்மந்தப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அவர் எப்படி வருவார், வர்றப்போ என்ன நடக்கும், அதோட சம்மந்தப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தா எத்தனை விதமாக இருக்கான்? 1000க்கு மேலே இருக்கான். 1000க்கு மேலே. முதலாம் வருகை குறித்து 300ன்றாங்க, 2ஆம் வருகை குறித்து 1000க்கு மேலே வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் போய் கேட்டு பாருங்கள், அவங்கெல்லாம் சொல்லுவாங்க சான்ஸே கிடையாது, உங்கள் ஏசு எங்கே வருவார். எப்போவுமே இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தேவன் வாக்கு கொடுத்தப்போல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடைக்கும்னா சான்ஸே கிடையாது, எகிப்திலிருந்து வெளியே வருவாங்கன்னா சான்ஸே கிடையாது, 70 வருஷத்தில் சிறையிருப்புலேருந்து திரும்ப வருவாங்க சான்ஸே கிடையாது, எல்லாமே சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கடைசி அது அவர் பண்ணி காமிச்சிடுவார். ஆனால் அவங்க சொல்கிற பேச்சை நம்பாதீங்க, இந்த வார்த்தையை நம்பிடுங்க. 1000க்கு மேலே வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அவர் வருவார் என்றும், எப்படி வருவார், வர்றப்போ என்ன நடக்கும், எக்காலம் துணிக்கும், பிரதான தூதனுடைய எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் அவர் இறங்கி வருவார், வானத்தில் இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோட கூட நாம் என்றென்றைக்கும் இருப்போம். எப்படி இருப்போம்? மகிமையா மாற்றப்படுவோம் என்றெல்லாம் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடக்க போதா நடக்காதா? நிச்சயமாக நடக்கும். ஏன்னா வார்த்தையில் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொன்னார்னா அதை செஞ்சிருவார், அவர் சொன்னார்னா அதை செஞ்சிருவாருங்க. அதை பற்றி சந்தேகமே கிடையாது. வேணுக்குனே சாத்தியம் இல்லாததை சொல்லுவார், அதை செஞ்சு காமிப்பார். அதுதான் அவருடைய பேட்டர்ன். அவருடைய வசனம் என்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவருடைய வசனம் இங்கே இருக்குன்னா, புறப்பட்டு வந்துருச்சுன்னா வெறுமையாக அது ஒருபோதும் திரும்பாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் இயேசு சொன்னார், என் வார்த்தைகளோ
ஒளிந்து போவது இல்லை. இப்போ இவ்வளோ உதாரணங்கள் நமக்கு என்ன சொல்லுது? கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் செய்து முடிப்பார். சொன்னதை செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இப்போ இதனுடைய பாயிண்ட் என்ன? அவரை நம்பலாம், அவர் வார்த்தைகளை நம்பலாம். எவ்வளோ நாளானாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், என்ன நடந்தாலும் தொடர்ந்து அவரையும் அவருடைய வார்த்தையை நான் நம்பிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் ஒருபோதும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டார், கைவிட மாட்டார்ன்றது மட்டும் இல்லை, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அதனால தான் எபிரேயர் 10:23 சொல்லுது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நீங்கள் நம்புறத அறிக்கையிடுறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவரை முழுமையாக நம்புங்க. அவர் வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து பிடிச்சிக்கோங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலையும் சான்ஸே இல்லைன்னு எல்லாம் சொல்கிறத செஞ்சு காமிப்பார். அவருடைய நாமம் மகிமைப்படும். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம், தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், தேவனை துதிப்போம். அவர் உண்மை உள்ளவர் என்பதை சொல்லி துதிங்க. ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவராக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போல் யாரும் இல்லை, எந்த மனுஷனும் கிடையாது, சிருஷ்டிப்பும் கிடையாது. நீர் தனித்தன்மை வாய்ந்தவர். ஓ, நீர் கர்த்தர், நீர் மாறாதவர். ஆகவே நாங்கள் நிர்மூலமாகிறதில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது, தலைமுறை தலைமுறையா நிலைக்குது. அது வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், நம்முடைய வார்த்தையை ஒருபோதும் ஒளிந்து போவது கிடையாது. அவனுடைய வார்த்தைகள் நாங்கள் பிடித்து கொள்ள தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிடிச்சிக்க போகிறோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து நம்பி வாழ போகிறோம். என்ன நடந்தாலும், என்ன வந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எங்கள் நம்பிக்கையை விட்டு விடாமல் தொடர்ந்து விசுவாசத்தில் பலப்படும்படி எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் சுதந்திரிக்க உதவி செய்ய. இந்த பூலோக வாழ்க்கையிலேயே மேக்சிமமாக எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்க செய்யும். இதை தாண்டி நித்திய பாக்கியங்களை குறித்த அந்த வாக்குத்தத்தங்களை எதிர்பார்த்து வாழவும் செய்யும். உடைய ஜனங்களை தொடர்ந்து சத்தியத்தை கொண்டு நடத்தும். அவளுக்கு போதுமானவராக இரும். உடைய நாமத்தை எங்கள் மூலமாக மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்முடைய இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன்.